கவனிப்போம். நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். ரோமர் 8:14 முதல் 16வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களோடு கூட நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். யூ ஆர் எ நியூ கிரியேஷன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தொடர் போதனையாக போதித்துக் கொண்டு வருகிறேன். அதில் நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் 2 கொரிந்தியர் 5:16-17 வசனங்கள் சொல்லுகிறது. இனி நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிவதில்லை, இயேசுவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிவதில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் எப்படி புதிதாக மாற முடியும்? How can a man can be changed? எப்படி மாற முடியும்? ஏனென்றால் மாற முடியாதுன்றதையும் வசனம் சொல்லுது. எப்படி எத்தியோப்பியின் நிறத்தை மாற்ற முடியாதோ, எப்படி சிவங்கியின் புள்ளியை மாற்ற முடியாதோ, அதே போல சிலருடைய மனங்களும் அவருடைய வாழ்க்கைகளும் மாற்றப்படுவது இல்லை. அது கடவுளால முடியாதுன்னு இல்லை, அவர்கள் தங்களை அப்படி மாற்றிக்கொள்ள கூடாது என்கிற முடிவில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தங்களை அப்படி மாற்றிக்கொள்வது இல்லை. அதே போலவே கிறிஸ்துவுக்குள் வாழும்பொழுது வாழ்க்கை மாற்றம் அல்லது மன மாற்றம் என்பது சாத்தியப்படுகிற ஒன்றா? ஏனென்றால் நமக்குள்ள பல விதமான குணாதிசயங்கள் உண்டு. ரொம்ப பொதுவாய் பேசலாம். பொதுவா பேசணும்னா சங்கீதக்காரர் சொல்றது எவ்வளவு சொல்லலாம். என் தாய் என் பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் அதனால் நான் யாரா இருக்கிறேன்? பாவியா இருக்கிறேன். Each and everyone are sinner, each and everyone have the sin nature. ஒவ்வொருவரும் பாவியா இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் பாவத்தின் சுவாபங்கள், பாவத்தின் குணாதிசயங்கள் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறது. சிலது சகிக்கும்படியாக இருக்குது, சிலது சகிக்க முடியாது இல்லையா? அப்ப எதுவா இருந்தாலும் சரி, இதை மாற்ற வேண்டியது அவசியமான அவசியம். ஏனென்றால் முதலாவது காரணம், நம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், பாவம் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. பாவம் இடையிலே வந்த ஒன்று, அதனால் அந்த சாயல் வந்திருக்கிறது. ஆனால் இப்ப நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உங்களுடைய நோக்கம் எதுவா இருக்க வேண்டும்? நான் தேவனுடைய சாயலில் மாற வேண்டும். சாயல் என்றால் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள், தேவனுக்குள்ளே காணப்படுகிறவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்ப அவரை போலவே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க முடியுமாங்க. முதலாவது காரணம் அதுதான், நான் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன். இரண்டாவது காரணம் என்னது? பூமியில எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில இயேசுவை அறியாத அல்லது தேவனை, உண்மையான தேவனை அறியாத மக்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் இன்றைக்கும். அவர்களுக்கு நான் இயேசுவை எப்படி காண்பிப்பது? How to prove Christ? இயேசுவை எவ்விதத்தில் காண்பித்தால் அவர்கள் உண்மையான இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி போயிருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? நான் இயேசுவை போலவே நடந்து கொள்ளும் பொழுதுதான் உலகத்தில் உள்ள மக்கள் யாரை அறிந்து கொள்ள முடியும்? இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் தேவனுடைய சாயலில் இருக்க வேண்டியது இரண்டாவது அவசியம். மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம் இருக்குது. என்ன அவசியம்? நான் புது சிருஷ்டியை மாறவில்லை என்றால், அல்லது தேவ சாயல் எனக்கு உண்டாகவில்லை என்றால், you cannot inherit the eternal life or heaven. நீங்கள் புது சிருஷ்டியை மாறாத விதத்திலே உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை. எவ்வளவு முக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க. அதெல்லாம் வரப்போகிற வாரங்களை நீங்க கவனிக்கலாம். If you not transform according to your mind, according to the word, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் மனங்கள் புதிதாக்கப்படவில்லை என்றால், தேவனுடைய சாயலின்படி இருக்க வேண்டும், இருக்கவில்லை. தேவனுடைய சாயலின்படி வாழ வேண்டும், வாழவில்லை. இது ரெண்டுத்தை விட மூன்றாவது ரொம்ப கொடூரமானது. என்னது? அந்த சாயலில் நீங்கள் இராததினால்
நீங்கள் நிச்சயமாக எங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க பரலோக ராஜ்யத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. வெளிப்படுத்துற விசேஷம் ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறதாங்க. மணவாளனும் மணவாட்டிகளும் தான் இருப்பாங்க. யார் தான் இருப்பார்கள் அங்க? மணவாளனும் மணவாட்டிகளும். அப்படின்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு போய் பார்க்கணும், அது ஆதியாகமத்தை போய் பார்க்கணும். மணவாளன் மணவாட்டின்றது எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். ஆதாம் ஏவாள் கிட்ட ஆரம்பிக்குது. அங்க சொல்லப்படுகிறது ஆதாமுக்கு ஏற்ற துணையை. ஆதாமுக்கு என்ன துணையை? பரலோகத்தில் யாரு தேவனுக்கு துணையாய் இருப்பது? அவரை போலவே இருக்கிறவர்கள், அவருடைய குணாதிசயங்கள் ஒன்றும் இராதவர்கள், அவரை போல எந்த எவ்விதமான புது சிருஷ்டியின் அனுபவம் இல்லாதவர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போவது நிச்சயம். நீ சபையை சுதந்திரிச்சிருக்கலாம், சபையில உட்கார்ந்து இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையும் அந்த சுவாபமும் அந்த தன்மையும் உங்களுக்குள்ள இராவிட்டால், பாஸ்டர் உங்களை சொல்லி அடக்கம் பண்ணலாம், கர்த்தருக்குள் இவர்கள் மரித்திருக்கிறார்கள், வேற வழி கிடையாது. ஆனால் உயிர்த்தெழுதலின் நாள், இரண்டாவது வருகை, நியாய தீர்ப்பின் நாள் முழு உலகக்கும் உங்களை எடுத்து காண்பிக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்களா, கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்கு உண்டாயிருந்ததா இல்லை என்றதை. அதனாலதான் பவுல் அது ரொம்ப முக்கியமானதாய் கொரிந்து சபைக்கு அதை போதிக்கிறாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். யாரா இருக்கிறான் அவன்? அவனுக்கு இந்த உலகத்தால் உண்டான அந்த அடையாளங்கள், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த சுவாபங்கள், சங்கீதக்காரன் சொன்னது போலவே என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் கர்ப்பத்தின் மூலமாக வருகிற அந்த டிஎன்ஏ இல்ல, அந்த சுவாபம் இருப்பது இல்லை. கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் குணாதிசயம், கிறிஸ்துவின் அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தால்தான் நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். சரி, அந்த உறுதி பண்ணும் விஷயமாக தான் சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தை என்கிற வித்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை என்கிற வித்து. வித்து என்றால் விதை. தேவனுடைய வார்த்தை என்கிற விதை நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய சுவாபங்கள், தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடையவைகள் எல்லாம் நமக்குரியவைகளா இருக்கிறது. நமக்குள்ள அது கஷ்டமானதா இல்லை. உங்க அப்பாவுடைய வித்து உங்களுக்குள்ள இருந்தா உங்க அப்பாவுடைய சுவாபம் எளிதாய் உங்களுக்குள்ள என்ன பண்ண வேண்டியது? வந்து விடுகிறது. அதுக்கு எந்த விதமான பிராக்டிஸ் எடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு எந்த விதமான பயிற்சியும் தேவை கிடையாது. பேசுறது புரியுது? ஏன்னா அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் அவருக்குள்ள இருக்கிற அந்த பேச்சாற்றலா இருக்கட்டும், செயல்படுகிற விதமா இருக்கட்டும், நடக்கிற முறையா இருக்கட்டும், அல்லது அவருக்குள்ள இயற்கையாக இருக்கக்கூடிய பல குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள எளிதாக வருகிறது. எப்படி வந்தது? அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே. அதே போலதான் தேவனுடைய வசனமாகிய வித்து ஒரு விசுவாசிக்குள் இருப்பது மூலமாக என்ன உண்டாகிறது? அந்த வார்த்தை, அந்த வசனம் எதை பிரதிபலிக்கிறதோ, எதை சொல்லுகிறதோ அதை அவர்களுக்குள்ளே உருவாக்கக்கூடிய வல்லமையும் மாற்றலும் ஜீவனும் அவர்களுக்குள் உண்டாயிருக்கிறது. முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், சரி, தேவனுடைய வார்த்தையாக வித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறது. அதனால் மட்டுமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட முடியுமா? அதனால மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற உறுதி வேதாகமம் நமக்கு அடுத்த கட்டம் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டுது ஒரு இடத்துல. எங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். எப்படி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறது என்பதெல்லாம் கடந்த 2 வாரத்தில் அதை எடுத்து காண்பித்திருக்கிறேன். இந்த வாரத்தில் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் போதித்ததுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், He works in believers by renewing our minds to be like a mind of Christ. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுடைய மனதை கிறிஸ்துவின் மனதை போல புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எது கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? எது கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? விசுவாசிகளுடைய மனதை. யாருடைய மனதை போல? கிறிஸ்துவின் மனதை போல. யாருடைய மனதை போல? கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தை எண்ணம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல மனதை ஒரு விசுவாசிக்குள்ளே வைப்பது அல்லது அது உருவாக்குவதுதான் யாருடைய வேலையா இருக்கிறது? யாருடைய வேலையா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. யாருடைய வேலை அது? The work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நிறைய பேர் நம்புறதில்லை, அவர் பெற்றதில்லை, அவர் ஏற்றுக்கொண்டதில்லை, எந்த அனுபவமும் இல்லை. அதோடைய விளைவு என்ன ஆகுது? வசனத்தெல்லாம் கேட்பாங்க, வசனத்தை விசுவாசிப்பாங்க, ஆனால் வசனத்தின்படி நடக்க முடியாதவர்களா இருப்பாங்க. ஏன் நடக்க முடியலன்னா, there is the absence of Holy Spirit. யாருங்க ஆப்சென்ட்டா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அங்க இல்ல.
அவர் இருந்தால் மட்டுமே நீங்கள் தேவனுடைய ஞானத்தில், தேவனுடைய சுவாபத்தில், தேவனுடைய குணாதிசயத்தில் தேவனை போலவே நீங்கள் புது சிருஷ்டிகளாய் நடந்து கொள்ள முடியும். இல்ல வசனத்தை கேட்டிருப்பீங்க, வசனம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிராக்டிக்கல் லைஃப்ல, நடைமுறை வாழ்க்கையில இயேசுவை அல்ல, உங்களுடைய சுய மாம்சத்தை, சொந்த மாம்சத்தை அல்லது இந்த உலக அடையாளத்தையே வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்துல வாழ்வீர்கள். You will lose the image of God. தேவனுடைய சாயலை உங்களில் இழந்து போகிறீர்கள். தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்றும் உங்களுக்குள்ளே காணப்படுவதில்லை. ஏன் காணப்படுவதில்லை? Because of the absence of Holy Spirit. உங்களுக்குள் யார் செயல்படுவதில்லை? பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதில்லை. அவர் செயல்படாததனால் உங்களுக்குள்ள தெய்வீகமான எந்த கிரியைகளும் நடப்பிக்க முடியாதவர்களாய் இருக்கிறீர்கள். சரி, இதை குறித்து நம்ம இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் கவனிப்போம். ரோமர் 12 முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கடந்த ஆராதனையில இதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசி இருக்கிறேன் இல்லையா? உங்கள் சரீரங்களை எப்படிப்பட்டதாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். உங்கள் சரீரங்களை எப்படி ஒப்புக் கொடுங்கன்னு சொல்றாரு? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக, தேவனால் ஏற்றுக்கொள்ளுகிற பலியாக உங்கள் சரீரங்களை கொடுங்க என்றார். அதை பற்றி கடந்த வாரமே ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருந்தேன். தேவனுக்கு உங்கள் சரீரங்களை கொடுப்பதுனா என்ன? சரீரங்களை கொடுப்பது என்பது நல்ல ஆடைகளை உடுத்துவதோ, நல்ல சிகை அலங்காரத்தை பண்ணுவதோ அல்லது பண்ணாமல் இருப்பதோ இதெல்லாம் அல்ல. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன? உங்கள் சரீரம், உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் தேவனை துதிப்பதாக, ஸ்தோத்திரிப்பதாக, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க உங்க சரீரத்தை தூக்கிக்கிட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. சரீரங்கள் இப்ப யாருடைய பலியாக இருக்கிறது? யாருடைய பலியாக இருக்கிறது? ஜீவனுள்ள தேவனுடைய பலியாக இருக்கிறது. இந்த நேரத்துக்கு உங்க சரீரத்தை கொண்டு போய் சினிமா தியேட்டர்ல உட்கார வச்சிருக்கிறீங்க. அப்ப யாருக்குரிய பலியா இருக்கிறது? அது யாருக்குரிய பலி? அது பிசாசுக்குரிய பலியா இருக்குது இப்ப சரீரம். இப்ப ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப சரீரங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. எவ்விதத்துல என் சரீரம் தேவனுடைய பலியாக அது இருக்க வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கிற, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, தேவனுக்கு இருந்து செலுத்தப்படுகிற பலியாக இருக்க வேண்டும் சொல்றாரு. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதிக்கிற விசுவாசி யாரு? புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கிற விசுவாசி யாரு? ஆன்லைன்ல உட்காந்து அட்டெண்டன்ஸ் போடுற ஆள் கிடையாது. ஹலோ, பட்டு படுக்கையில இருந்து ஆன்லைன்ல அட்டெண்டன்ஸ் போட்டீங்கன்னா ஒத்துப்போம் நான். ஆனா நான் படிக்கிற பைபிள்ல பார்த்த பட்டு படுக்கையான ஆளை ஆராதனை நேரத்துல, பிரசங்கத்து நேரத்துல கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ள இறக்குனாங்களா இயேசுவின் காலத்துல. என்ன பண்ணாங்களா? ஆமா, வியாதிஸ்தர்களை, முடியாதவர்களை, இவங்களெல்லாம் தான் சபை கொண்டு வந்தாங்க. நீங்க சபைக்கு வரலன்ற வராத ஆட்களை கேட்டு பாருங்க, ஏன் வரல? முடியல. என்ன பண்ணல? ஆனா அன்னைக்கு பழைய ஏற்பாடு சபையை படிச்சு பாருங்க, இன்னைக்கு புதிய உடன்படிக்கை சபையை படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் காலத்தின் சபையை படிச்சு பாருங்க. முடியாதவங்க தான் சபைக்குள்ள இருந்தாங்க எல்லாருமே. யார் தான் உள்ள இருந்தது? முடியாதவர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நான் தான் சொல்லுவேன் பாருங்க, நம்முடைய நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல நம்ம இழந்து போயிடுறோம். நம்ம பெரிய விஷயத்தை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். நான் அப்படி இருந்தேன், அப்படி செஞ்சேன், ஆண்டவருக்காக அப்படி செயல்பட்டேன். ஒரு தொட்டி நிறைய நீ தண்ணி பிடிச்சி வச்சிருந்தாலும் ஒரு சின்ன ஓட்டை போதும், தொட்டியில் இருக்கிற தண்ணி அது காலியாக்கி விட்டுரும். ஓட்டை எங்க பார்த்து அடைக்கிற வழியை பாரு. தொட்டி நிறைய தண்ணி வச்சிருந்தோம் அந்த கதையை பேசாத. எங்க ஓட்டம் இருக்குதோ, எங்க தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதோ அதை அடைக்கிற வழியை பார்க்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அதே போலதான். நீங்கள் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்துதான் சரித்திரத்தை, ஹிஸ்டரியை பேசிக்கிட்டு இருக்கலாம். எங்க ஓட்டம் இருக்குதுன்னு பார்த்து அடைக்கிற வழியை பார்க்கணும், இல்லைன்னா மொத்தம் போயிடும். அப்ப இந்த இடத்துல அதுதான், நம்முடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க என்ன ஆராதனையா இருக்கிறது? புத்தி உள்ள ஆராதனை. அது அதோட முடியல, அதான் சொல்ல வரேன். வெறும் சரீரங்களை மட்டும் தேவனுக்கு பலியாக கொடுக்க சொல்றாரு, அதோட முடிஞ்சிருச்சா? இல்ல, இந்த சரீரங்களை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று உண்டு. அல்லது இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவயம் ஒன்று உண்டு. இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளி ஒன்று உண்டு. அது என்னது?
எல்லா மனுஷனையும் அதுதான் ஏக்குது. எதுனா ஒரு மனுஷன் எப்படி இயங்குகிறான், எப்படி செயல்படுகிறான், எப்படி பேசுகிறான், எப்படி பார்க்கிறான், எப்படி அவனுடைய எண்ணங்கள் உண்டாகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மைண்ட். எதன் மூலமாக ஒரு மனுஷன் இயக்கப்படுகிறான்? அவனுடைய மனதின் மூலமாகவே இயக்கப்படுகிறான். எதன் மூலமாக இயக்கப்படுகிறான் அவன்? அவனுடைய மனம். இந்த மனம் என்ன? இதுக்குள்ளதான் விருப்பங்கள், இதுலதான் சித்தம் கொள்ளுகிற ஆற்றல்கள், இதுலக்குள்ளதான் ஆசைகள், இது எல்லாமே அடங்கி இருக்கிறது தான் மனம். சரி, இந்த மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் ஒரு மனுஷன் செயல்படுவான். அப்போ ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு மனுஷன் மாற வேண்டும் என்றால் எது மாற வேண்டியதா இருக்குது? இப்பொழுது அவனுடைய மனம் தான் மாறணும். எதுதான் மாறணும்? இப்ப அவனுடைய மனம் மாறாமல் நீங்கள் வெளி தோற்றத்தின் அடையாளங்களை நீங்கள் மாற்றுவதனால நடிகர் நடிகைகளை தான் கிறிஸ்துவ நடிகர் கிறிஸ்துவ நடிகைகளை தான் சபையில் உருவாக்க முடியுமே தவிர கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை உருவாக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்பதற்குரிய அந்த ஒரிஜினல் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் அது எது மாற வேண்டும்? உங்களுடைய மனம் மாற வேண்டும். எது மாற வேண்டும்? அங்க மனம் மாற வேண்டும். அதை குறித்து தான் 2வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க இருக்கிறோம். 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் யாராக மாறுங்கள்? மறுரூபமாகுங்கள். ரொம்ப திட்டவும் தெளிவா சொல்றாரு. மறுரூபம், புது சிருஷ்டி, கிறிஸ்துவாய் நான் வாழ்வது என்பது உண்மையான மாற்றமா இருக்கட்டும். எந்த மாற்றமா இருக்கட்டும்? போலியான நடிப்பு வேணான்றார். சபைகள் அப்படிப்பட்ட போலியான நடிகர் நடிகைகள் உருவாக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்குது. சபைக்குள்ள வந்தாச்சா, ஞானசானம் எடுத்தாச்சா, இவங்களே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறாங்க. எதை நீ நகை கேட்டு அடுத்த வாரத்திலிருந்து நீ வெள்ளை புடவை தான் போட்டுட்டு வரணுமாக்கும், அடுத்த வாரத்திலிருந்து பைபிளை தூக்கிட்டு வா, அது பெருசா இருக்கணும், சின்னதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இவங்களே சொல்லி கொடுக்கறதுனால சூப்பரா நடிப்பாங்க நம்ம ஆளுங்க. பார்த்தோம்னா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும் கிறிஸ்தவர்கள் மாதிரியே. ஆனால் லைஃப்ல பார்த்தா கிறிஸ்துவே மிஸ் ஆகியிருப்பாங்க. யாரும் மிஸ் ஆகிருக்கிறதாங்க? இயேசுவே இருக்க மாட்டாராங்க. அவங்க வாழ்க்கையில், அவங்க ஜீவியத்தில், அவங்க பேச்சு, அவங்க நடக்கையில, அவங்க சுவாபத்தில் எதுவுமே இயேசுவை பார்க்க முடியாது. இயேசு தாழ்மையானவர். இவங்களை பார்த்தீங்கன்னா மேட்டுமையின் உச்சியில் இருப்பாங்க, பெருமையின் உச்சியில் இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் மனத்தாழ்மை உள்ளவன்னு வேதத்தில் படிப்பீங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. இவங்க மனதின் உச்ச பெருமையில இருப்பாங்க. உச்சகட்ட பெருமையிலையும் அகம்பாகத்தையும் ஆனந்தத்தையும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. என்னப்பா இது? 10 பொருத்தமும் அடையாளமும் கரெக்டா இருந்தது, பைபிள்லாம் வச்சிருந்தாங்களே, எல்லாமே ரைட்டா இருந்தது, பிரேயர்லாம் பண்ணாங்களே, வீட்டுக்கு வெளியே கூட போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க, இயேசுவே இல்லத்தின் தலைவர். ஆனா நடக்கிறதெல்லாம் இவங்க ஆட்சி, நடக்கிறதெல்லாம் இவங்க எண்ணம், இவங்க சித்தம், இவங்க விருப்பம். மனம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை சார்ந்து பிசாசோட அடிமைத்தனத்தில் இருக்குது. பிசாசு ஒரு பல கருவிகளை வச்சிருக்கிறான், அதுக்கு அதோட அடிமைத்தனத்துல போய் சிக்கி கிடக்குது. ஆனால் வெளிப்படையா காண்பிக்கிறது என்னது? இயேசுதான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறார். அதுதான் இங்க உடைக்கிறாரு. என்ன சொல்றாரு? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் யாராக மாறுங்கள்? நீங்கள் மறுரூபம் என்பது, டிரான்ஸ்பர்மேஷன் என்பது, சேஞ்ச் என்பது, மாற்றம் என்பது மனதினால் உண்டாக்கப்பட்டதா இருக்க வேண்டுமே தவிர வெளி பிரகாரமான தோற்றத்தை மாற்றுவது உண்மையான கிறிஸ்தவ மாற்றம் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இங்க கொண்டு வர ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறத கவனிக்க போறோம். முதல் விஷயம், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், விசுவாசிகள் சொல்றாரு, எந்த வேஷம் தெரியாமல், எந்த வேஷத்தை தரிக்காதீங்க. அதுதான் நம்மளும் சொல்றோம். எப்ப நீ வேஷம் போடாதப்பா, விசுவாசியா இருந்தா என்ன பண்ணாத? நீ முதல்ல வேஷம் போடாத. வேஷம் தேவையில்ல. வேஷம்னா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி முகபாவனை, ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையுமே மாத்திக்கிறது. அது பேர் தான் என்னது? வேஷம். சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ என்ன பண்ணாத? வேஷம் போடாத. அதுவும் என்ன வேஷம்? இவ்வுலக பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி. எதற்கு ஏற்றபடி? பிரபஞ்சம்னா இந்த உலகத்தை பத்தி சொல்றாரு. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வேஷம் போடாத. ஏனென்றால் நீ இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். உலக கோட்பாடுகள், உலகத்தின் பிரின்சிபல்ஸ், உலகத்தின் நம்பிக்கைகள், உலகத்தின் சுவாபங்கள் எல்லாம் கொண்டாந்து கிறிஸ்துவ வாழ்க்கையோட ஒட்டி அதுக்கு ஒரு மேக்கப் போட்டு இதுதான் கிறிஸ்துவம்ன்றத காண்பிக்காத. இப்பிரபஞ்சத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் என்ன பண்ணாத? தரிக்காத. Be a real Christian. உண்மையான கிறிஸ்தவனாய் வாழு. யாராய் வாழ? நீ உண்மையான கிறிஸ்தவனாய் வாழு. அதுதான் ரொம்ப எளிதான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ஈஸியஸ்ட் லைஃப். பேர்டனான வாழ்க்கை வாழாத. வேஷம் கலைஞ்சது, முடிஞ்சது எல்லாமே. ஹலோ,
புரியுதுங்களா உங்களுக்கு? வேஷம் கலைஞ்சதுன்னா முடிஞ்சது எல்லாமே. வேஷம் இருக்கிற வரைக்கும் தான் உங்க கூட 2 பேர் செல்ஃபி எடுக்கலாம், 2 பேர் உங்களை போட்டோ எடுக்கலாம், 2 பேர் நீங்க பேசுறது கை தட்டலாம், எல்லாமே பண்ணலாம். உங்க வேஷம் கலைஞ்சதுன்னா ஒருத்தர் கூட உங்களை மதிக்க போறது இல்லை. அதுதான் சொல்றாரு, இஃப் யூ ஆர் எ ரியல் கிறிஸ்டியன், நீங்கள் உண்மையானவே கிறிஸ்தவர்களா, நீங்கள் வேஷம் போடாதீங்க. அது பிரபஞ்சத்துக்கு ஏற்றாதீங்க. அன்றைக்கு ஏன் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு? இயேசுவின் காலத்திலே அன்றைக்கு இருந்த நியாய சாஸ்திரிகள், அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அந்த வேஷம் தான் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா பரிசேயன்னு சொல்லிட முடியும், அவங்கள பார்த்தா பக்தி மார்க்கத்தார்னு சொல்லிட முடியும். எல்லாமே 10 பொருத்தமும் கரெக்டா இருந்தது. வேஷம்லாம் ரொம்ப எக்ஸலண்டா போட்டிருந்தாங்க. ஆனால் குணத்தை பார்த்தா எதுவுமே தேவனோடு கூட கம்பேரிசனே பண்ண முடியல. அவருடைய கிரியைகளை பார்த்தா எதுவுமே தேவனோடு கூட கம்பேரே பண்ண முடியல. அவருடைய செயல்களை பார்த்தா எது ஒன்றும் தேவனை வெளிப்படுத்தவே இல்லை. இன்னைக்கும் சபையில் அப்படிதான். பேர் விசுவாசி, விசுவாசிக்குரிய எந்த குணாதிசயமும், விசுவாசிக்குரிய எந்த விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம மண்டலத்தில் விசுவாசிக்குள்ள இருப்பதே இல்லை. தான பேர் விசுவாசி. பேர் என்னது? அதுக்கு பேரு விசுவாசி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சென்னையில எல்லாம் மெரினா பீச்ல விற்கிறாங்களான்னு தெரியல, போனீங்கன்னா அங்க சூடான மட்டன் சமோசான்னு விற்பாங்க. அந்த பீச்சு இந்த சில்லுன்னு அடிக்கிற காத்துல பேர் கேட்கும் போது அவன் வச்சிருக்கிற அந்த பேப்பர், அவன் வச்சிருக்கிற அதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும். சூடான மட்டன் சமோசான்னு கத்திக்கிட்டே வருவான். எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். கூப்பிட்டு நீங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சல்லுன்னு இருக்கும், சில்லுன்னு இருக்கும். பீச் காத்துல எப்படி இருக்கும்? என்னப்பா இது, நீ என்ன சொன்ன, சூடான மட்டன் சமோசான்னு சொன்னியே, இதுனா அப்படி இல்லை, இது சில்லுன்னு இருக்குது, சல்லுன்னு இருக்குது, என்ன கதை அப்படின்னு கேட்டா அவன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயினே இருப்பான். பாருங்க சார், பேரு தான் சூடான மட்டன் சமோசா, ரியாலிட்டியில அது இருக்காது. இவ்வளவு பேர் பீச் காத்துல, இவ்வளவு பேர் பீச்ல இங்க இருந்து அந்த மூளை வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்கிறேன், வித்துக்கிட்டு கிடக்குறேன். நான் ஹீட்டரையை தூக்கிட்டு வர முடியும், ஒரு தகர டப்பால போட்டு எடுத்துட்டு வரேன். அடிக்கிற காத்துக்கு அது சில்லுன்னு ஆகுதா செய்யும். அது எப்ப செஞ்சதோ, காலையில் செஞ்சதோ, நேற்று நைட்டு செஞ்சதோ, என்னைக்கு செஞ்சதோ. பேர் தான் சூடான மட்டன் சமோசாவை தவிர ரியாலிட்டி என்ன கிடையாது. சூடெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதே போலதான் நீ கிறிஸ்துவோட வாழ்க்கை. பேரு கிறிஸ்துவன், ஆனால் கிறிஸ்துவுக்குரிய எந்த காரியத்தையும் அவர்களுக்குள்ள என்ன பண்ண முடியாது, நீங்கள் எதிர்பார்க்க முடியவே முடியாது. ஊழியக்காரங்கிட்டே நிறைய பேர்கிட்ட அது மாதிரி எதிர்பார்க்க முடியாதுங்க. பல வருஷம் விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விசுவாசிக்குள்ளேயே அப்படிப்பட்ட குணாதிசயங்களை எதிர்பார்க்க முடியாது. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனுடைய மகன் என்னை தொலைபேசியில் அழைச்சு ஒரு பிரச்சனை நிமித்தமா பேசிக்கிட்டு இருந்தார். பிறகு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, எங்க சபை பேரு, என் பேரு, எங்க அப்பா பேரு, எல்லா பேரையும் கெடுத்தானாமே அவன் அப்படின்னு ரொம்ப கொதிச்சு பேசுற. நான் தான் சொன்னேன், ஏன் இப்ப எதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பேர் கெட்டு போச்சு, பேர் அசிங்கமாக்கிட்டான், இல்ல எங்க பேர் சொல்லிட்டான் அப்படின்றது ஏன் கோவப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியாதான்? ஊழியக்காரர் அவரு கேட்ட, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியாதா? உங்களுக்கு உங்களை விட அவமானம் அடைந்தார், உங்களை விட பாடுபட்டார், உங்களை விட அசிங்கப்பட்டார், அவரு உங்களை விட வேதனை அடைந்தார், துக்கப்பட்டார். அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மேல வைக்கப்பட்டது, பொய் சாட்சிகள் எழுப்பப்பட்டார்கள். அந்த 3 பொய் சாட்சிகள் தான் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது கூட அவர் இந்த மாதிரிலாம் கொதிக்கலையே. உடனே அப்படியே இந்த டெம்பர் இறங்கி, ஆமா ஆமா மோசஸ், நான் இல்ல பேரை கெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் என்ன பண்ணிடுறாங்களே, ஒண்ணும் பண்ண முடியாது. கல்லறையிலே போட்டு அடக்கி பார்த்தாச்சு, அங்கேயே முடியல. இவங்க போய் 4 இடத்துல போய் 4 விதமா சொல்லுவாங்களாம். அதுக்காக சபை பேர் கெட்டு போயிடுமா? நானே பார்த்துருக்கிறேன். இந்த சபையிலே இருந்து இந்த சபையிலே பல வருஷம் இருந்தாலும் இந்த சபையை பத்தி கண்ணாமன்னு பேசியிருக்கிறாங்க வெளியே போயிட்டு. அது என்ன பத்திலாம் வரமுறை இல்லாம பேசியிருக்கிறாங்க. ஏங்க அதுக்கே வரும், அது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இவ்வளவுதான் சொன்னாங்களா, இன்னும் நிறைய சொல்லியிருக்கணுமே இருப்பேன் நான். உங்களுக்கு என்ன கோபமே வரலையான்னு கேட்பாங்க. எனக்கு அதை பத்தி சூடு சோறுனே கிடையாது. சூடு சோறுனா இருந்தா நான் எப்படி ஊழியத்துக்கு வருவேன்? சூடு சோறுனா இருந்தா வேற ஏதாவது வேலைக்கு தான் போகணும். புரியுதுங்களா இல்லையா? வேலை செய்யற இடத்துல வேற இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில் அங்கெல்லாம் சூடு சோறுனா நிறைய நீங்க பார்க்கலாம். என்கிட்ட ஊழியம்னு வந்துட்டா யாருக்கு செய்யறோம்னு பார்க்கணும். சிலுவையில் எனக்காக அவமானம் அடைந்து, சிலுவையில் எனக்காக காரியம் மூழப்பட்டு, வெட்கத்தையும் அவமானத்தையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டு இயேசுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பேர் தான் சிலுவை சுமந்தோராய். எதை சுமந்தோராய்? நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறவர்கள் என்றால்
உங்களுக்கு வருகிற பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகள், இவைகளுக்கு முன்பதாக எழுந்து கர்ஜிப்பீர்களே தவிர, எழுந்து நிற்பீர்களே தவிர, தவிர்ந்து போய் ஒடிந்து போய் ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே. அதனாலதான் இயேசு தெளிவா ஊழியம் செய்கிற ஆட்களுக்கு சொன்னாரு, தலையில் உள்ள முடிகள் எல்லாம் என்னப்பட்டிருக்கிறது, என்னை அறியாமல், பிதாவை அறியாமல் ஒரு முடியாகிலும் தலையிலிருந்து விழாது. 1000 பேர் 1000 பேசிட்டோம். நம்ம ஊர்ல ஒரு லாங்குவேஜ் ஒன்னும் எடுக்க முடியாது, வேலையை பாரு. அது ஒரு விசுவாசி தான் பேசணும், அது ஒரு கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு வாழ்க்கையில கடந்து கடவுள் உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஊழியத்தில் அது ரொம்ப முக்கியமானது. அது எதுக்கு பதில் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் பதில கொடுங்க, மற்றது கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, பேரு கிறிஸ்தவர்கள், பேரு சூடான மட்டும் சொன்ன மாதிரி பேரு கிறிஸ்தவர்கள், ஆனால் உள்ள என்ன கிடையாதுங்க, கிறிஸ்துவுக்குரிய அறிவு, ஆற்றல், ஞானம் எதுவுமே கிடையாதுங்க. அப்ப அதனாலதான் பவுல் நிறைய இடத்துல சொல்றாரு, உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் பெயர் நிந்திக்கப்படுகிறது எல்லாம் சொல்றாரு இல்லையா. சரி, அப்ப ஏன் இப்படி வருது, காரணம் என்னன்னா, முதல் விஷயம் அவர் சொல்றாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க தரிக்காதீங்க. ஆங்கிலத்தில் இப்படி வருது, do not be conformed to this world. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான வேஷத்தை என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. என்ன சொல்ல வராரு, வேஷம் வரும்போது ரெண்டு காரியம். உலகத்தின் வேஷத்தை ஒரு விசுவாசி எப்படி போட முடியும், பை கல்ச்சர் அண்ட் நேச்சர், ரெண்டு இருக்குது. கல்ச்சர்னா கலாச்சாரம். இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை உங்களுடைய கலாச்சாரமாக நீங்கள் வாழாதீர்கள். எந்த கலாச்சாரத்தை, உலகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, இந்த உலகத்துக்கு இந்த கலாச்சாரத்துக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுடைய கலாச்சாரமாக என்ன பண்ணாதீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதான் கலாச்சாரமாக என்ன பண்ணாதீங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது உங்களுடைய கலாச்சாரம் அல்ல. உங்களுடைய கலாச்சாரம் வேத வசனத்திலிருந்து உண்டாக வேண்டும். எங்கிருந்து உண்டாக வேண்டும், ஒரு குடும்பம்ன்றது ஒரு கலாச்சாரம், நீங்கள் செய்கிற வேலை ஒரு கலாச்சாரம், உங்களுடைய உடை ஒரு கலாச்சாரம், இது எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கல்ச்சர். உங்களுடைய கலாச்சாரம் எங்கிருந்து உண்டாகட்டும், அது ஃப்ரம் த பைபிள். எங்கிருந்து உண்டாகட்டும், அது வேதத்திலிருந்து உங்களுடைய குடும்பம் உண்டாகட்டும், வேதத்திலிருந்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கை உண்டாகட்டும். ஒரு வாலிபனா இருக்கிறையா, உனக்கு உலகத்தின் கலாச்சாரத்தை எடுத்துக்காத, எந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கோ, ஃப்ரம் த பைபிள். எங்கிருந்து எடுத்துக்கோ கலாச்சாரத்தை, learn the culture from the Bible, not from the cinema theater, not from your friends. அவன் எங்கிருந்து கத்துருப்பான், சினிமால இருந்து பார்த்து கத்துருப்பான். அங்க ஒரு ஆள் விக்க வச்சுக்கிட்டு தைய தக்கன்னு குச்சிட்டு இருப்பார், 50 வயசுன்ற பேர்ல, ஹீரோன்ற பேர்ல. அதை பார்த்து அவன் பேசுற ஸ்டைல், அவன் பேசுற நடக்க, அவன் போட்டு டிஷர்ட், அவன் பண்ற எல்லா ஸ்டைலையும் பார்த்து இவனும் அதே போல பண்ணுவான். சோ யூத்னா இதுதான் போல இருக்கு, டீனேஜ் தான் இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு நீ அதை பார்த்து காப்பி அடிச்சனா, ஹலோ, நடிச்சவனும் தோல்வி அடைந்தவனா இருக்கிறான். அதை பார்த்து காப்பி அடிச்ச நீ யாராதான் இருப்ப, தோல்வி அடைஞ்சோடாதான் நிப்ப. ஆனா வேதத்தின் கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். கிதியோனை போல நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம், பராக்கிரமசாலியாய் நிற்பாய். தட் இஸ் த கல்ச்சர் that the Bible will create in you. பயந்தாங்கோலியா வந்த உன்னை யாராக உருவாக்குகிறது, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறும். ஒரு சாதாரணமான ஒரு ஆளா நீ உள்ள வந்திருக்கலாம், தாவீதை போல உயர்த்தி, தாவீதை போல ஒரு நிரந்தரமான சிங்காசனத்தை கர்த்தர் உனக்கு என்று ஏற்றுவார். அது பைபிள் கலாச்சாரம். எந்த கலாச்சாரம் அது, வேதத்தின் கலாச்சாரம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக உயர்த்துகிற கலாச்சாரமே தவிர உலகத்தின் கலாச்சாரத்தை என்ன பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்றாரு, ஒரு விசுவாசி உலகத்தின் வேஷத்தை போடாத. உலகத்துல எங்க சந்தோஷம் உண்டாகுது அந்த சந்தோஷம் உன்னுடையதா இருக்க கூடாது. உன்னுடைய சந்தோஷம் தேவனா இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் வேத வசனத்தை விசுவாசிப்பதா இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் தேவனுக்குள் இருக்க வேண்டும். யாருக்குள் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள். கர்த்தரை நான் நம்புகிறேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக செஞ்சு முடிப்பார், அதனால எப்படி இருக்கிறேன், நானு மகிழ்ச்சியா இருக்கிறேன். அந்த கலாச்சாரம் உங்களுடைய கலாச்சாரமா இருக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஆதித்ய சேனல் ஒரு 10 நிமிஷம் பாயிட்டுனா அப்படி ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஹலோ, வடிவேலுக்கு எப்படி மார்க்கெட் போச்சோ அதே போல உங்களுக்கும் வாழ்க்கை போயிடும். அவனுக்கு அது வெறும் மார்க்கெட் தான் போச்சு, உங்களுக்கு எது போயிடும், உங்களுக்கு வாழ்க்கையே போயிடும். இன்னும் சிலவங்க இருக்கிறாங்க, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம் அதுவும் இந்த வயசானவங்க இந்த மாதிரி ஆட்கள் நான் கவனிச்சிருக்கிறேன். நானும் யோசிப்பேன், இந்த வயசுல டான்ஸ் கேம்ஸ் ஆட போறேன், இது எதுக்கு உட்காந்து இதை பாட்டு உட்காந்துருக்குது. ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா பார்க்கறதுக்கு ஒரு அம்மா வர்றாங்க, வயசானவங்க, சீனியர். அவங்க வேலை செஞ்சதில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்க முடியல, சும்மா சரி அங்கங்கே சுற்றி எல்லாரையும் பார்ப்போமே அப்படின்னு வருது அந்த அம்மா. வரும்போது 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்மா கேட்குது,
உங்க வீட்டில் அப்ப நான் டிவி வாங்கி வைக்கல கீழே. ஏங்க உங்க வீட்டில் டிவி எதுவும் இல்லையா? அப்படி பதறது 8 மணிக்கு. நான் கேட்டேன், நியூஸ் கியூஸ் எதை பார்க்க போறீங்களா, எதுக்கு பதறீங்க நீங்க? இல்லைங்க இந்த மாநாடு மயிலாடுன்னு ஒன்று வரும், அதை என்ன பண்ணுவேன் நான் ரெகுலரா, உன்னை கூட்டின்னு போய் ஏற்றி இறக்கிறதுக்கு ஒரு ஆள் வரான், 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள உனக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குது. உனக்கு எந்த ப்ரோக்ராம், உனக்கு மாநாடு, அதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்கும் வாழ்க்கைக்கு. அதுக்கு எதுல போய் கொண்டு போய் நம்மளுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உபயோகிச்சு டைம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க பாரு. சம்பந்தமே இல்லை. ஏதோ ஒரு தொழிலா இருக்கிறவன் அதே ஒரு வேலையை வச்சிருக்கிறவன் அதை பார்த்தா கூட நியாயம் இருக்குது. இது சாதாரண ஒரு விசுவாசிகள் என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கிறேன் நான். ஏன் தெரியுமா? அதை நீங்க பார்க்கிற நேரம் எல்லாம் நான் சொல்றேன், தேவனுடைய சாயல தேவனுடைய ரூபத்தை எழுந்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதை எழுந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? நீங்க ஒரு சாயம் வெளுக்குதுன்னு அர்த்தம். அதனால சொல்ற இப்பிரபஞ்சத்துக்கு ஏத்த ஒத்த வேஷத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க தரிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரியல் இமேஜ் இருக்குது, அது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம். அது அதெல்லாம் சொன்னாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது சொன்னாரு, நீ போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்படின்னு அர்த்தம். நீ எங்க போனாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா தான் இருக்கிற. எந்த சேஞ்சஸ் உனக்குள்ள நான் வைக்கல. Wherever you are the image of God and child of God. நீங்க எங்க இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட தேவனுடைய சாயல்கள் நீங்கள். அப்படி இருக்கும்போது இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விஷயத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க தரிக்காதீங்க. என்றால் அது தேவனுக்கு எதிரான ஒரு செயல். யாருக்கு எதிரான செயல் அது? நல்லது சொல்லுங்க, யாருக்கு எதிரான செயல் அது? தேவனுக்கு எதிரான ஒரு செயல். நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க நீங்க பெற்றெடுக்கிறீங்க, பெற்றெடுத்தா உங்க சாயல் மாதிரியே உங்க பிள்ளைங்களுக்கு இருக்குது. முக பாவனை, அதோட பேச்சு, அதோட நடக்கை எல்லாமே இருக்குதுன்னு வச்சுப்போமே. திடீர்னு அதுக்கு ஒரு நடிகையோ ஒரு நடிகனோ பிடிக்குது, அல்லது யாரோ ஒருத்தனும் பிடிக்குது. அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு தினந்தோறும் உங்களுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவனை மாதிரியே பேசி, அவனை மாதிரியே நடிச்சு, அவனை மாதிரியே வாழ்ந்து காட்டுக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். எத்தனை நாள் சகிப்பீங்க நீங்க? அதோட முக்கியமான கருவை என்ன தெரியுமா? உங்க சாயல வெறுக்கிறது. யாருடைய சாயல வெறுக்கிறது? உங்க மூஞ்சி அதுக்கு பிடிக்கல. உங்களை மாதிரியே அதுக்கு ஒரு மூஞ்சி வந்துருச்சு, உங்களை மாதிரியே கொஞ்சம் பேச்சு வந்துருச்சு, உங்களை மாதிரியே சில சாயல்கள் அந்த குழந்தைக்குள்ள இருக்குது. இப்ப அந்த குழந்தைக்கு உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு அது பிடிக்கல. அதுக்கு யார் மாதிரியே இருக்கணும்னு ஆசை வருது. அவங்கள மாதிரியே நடிக்குது, அவங்கள மாதிரியே வாழுது, அவங்கள மாதிரியே செயல்படுது, அவங்கள போலவே சாப்பிடுது, எல்லாமே பண்ணுதுன்னா உங்களுடைய எண்ணம் அல்லது உங்களுடைய அணுகுமுறை அந்த பிள்ளைகிட்ட எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. Will you accept that child as your child? நீங்க தான் பெற்றெடுத்தீங்க, ஆனால் அந்த பிள்ளை உங்கள் பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்க இல்ல. பொறுத்து போவீங்களா? இல்ல. சகித்துப்பீங்களா? இல்ல. எந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த கோபம் வரும். ஏன் கோபம் வருது? ஏன் சாயல வெறுக்கிறான், ஏன் மூஞ்சி கேவலமானதான் நினைக்கிறான், என்ன ஏற்றுக்கொள்ளல, ஏன் சுவாபத்தை ஏற்றுக்கொள்ளல. நான் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த, நான் வளர்த்தேன், நான் உருவாக்குறேன், எல்லாமே நான் செஞ்சேன் உனக்கு. ஆனா இன்னைக்கு நடுவுல அவனுக்கு யாரையும் பிடிச்சு அவனை மாதிரியே வாழணும்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரான், ஒரு வேஷத்தை போடுறான் அவன். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவனையும் தேவன் பார்க்கிறாரு. எப்பா, உனக்கு நான் ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறேன், ரட்சிப்ப நான் கொடுத்தேன், மீட்ப நான் கொடுத்தேன், தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை நான் கொடுத்தேன் உனக்கு. ஆனா இப்ப உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வேஷம் யாருடைய வேஷம்? இது யாருடைய சாயல்? யாருடைய கலாச்சாரம்? யாருடைய பழக்க முறைகள்? இதெல்லாமே உலகத்தின் பழக்க முறைகள். யாருடைய பழக்க முறைகள்? அதான் சொல்ற, இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை விசுவாசி என்ன பண்ணாத, தரிக்காத. ஏனென்றால் நீ அப்படி இருந்தினா, முக்கியமான பாயிண்ட் என்ன? மனம் புதிதாக முடியாது. மனம் இன்னும் உலகத்தை போலவே இருக்கும். உலகத்தோடு இருந்தா என்ன பிரச்சனை? தோல்வி, பிரச்சனை, பிசாசின் பிடியில் இருப்பது, நிம்மதி இல்லாம இருக்கிறது, சந்தோஷம் இல்லாம இருக்கிறது, சமாதானம் இல்லாம இருக்கிறது, மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீயே சரியில்லை. யார் சரியில்லைங்க? நீ சரியில்லை, உன் மனம் சரியில்லை, உன் எண்ணங்கள் சரியில்லை, உன் சுவாபங்கள் சரியில்லை, உன்னுடைய விருப்பம் கொள்கிற அந்த சித்தம் சரியில்லை. இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வேண்டியது அங்க அவசியமா இருக்கிறது. நல்லா சொல்றாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அடுத்து சொல்றார், தேவனுடைய நன்மை. யாருடைய நன்மை? தேவனுடைய நன்மை, பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்று இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால. எது புதிதாகிறதுனால? ரெண்டாவது பாயிண்ட். ஒன்னு, வேஷம் போடாதீங்கன்றாரு. உலகத்தோடு என்ன பண்ணாது? வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காது. ரெண்டாவது, உலகத்தோட வேஷம் போடக்கூடாதுன்னா அப்ப எது ரியாலிட்டி? உங்கள் மனம் புதிதாவதுதான் ரியாலிட்டி. எது ரியாலிட்டியா இருக்குது? ரியாலிட்டினா நிஜம்.
ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாய் எது உண்மையானது, எது நிஜமானது, எது நிலையானது என்றால் என் மனம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளே புதிதாகுவது, தேவனுடைய வார்த்தையினாலே புதிதாகுவது, தேவனுடைய வசனத்தினாலே புதிதாகுவது, பரிசுத்த ஆவியானவராலே புதிதாகுவது. அந்த புதிதாகிற தன்மையை பத்தி தான் பேசுறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனால. எது புதிதாகிறதுனால? ஆங்கிலத்தில் but be transformed by the renewing of your mind. மறுரூபம் என்பது எங்க உண்டாகிறது? மனதிலே உண்டாகிறது. எங்க உண்டாகிறது? மனது ஆண்டவர்கிட்ட கொடுத்து மனம் இப்ப தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நன்மையும் புரிந்து கொள்கிற மனமாய் மாற வேண்டும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க விருப்பம், உங்க சித்தம், உங்க ஆசை, உலகத்தின் ஆசை, உலகத்தின் விருப்பம் அதெல்லாம் உங்களை ஆட்கொண்டிருந்தது உங்கள் மனதை. இப்பொழுது தேவன் ஆட்கொள்கிற மனம், தேவன் ஆளுகை செய்கிற மனம் எதுவா இருக்க வேண்டும்? அது இதுவா தான் இருக்கணும். அப்ப மனம் புதிதாகிறதுனால என்ற அந்த வார்த்தை வருது பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஆங்கிலத்தில். அப்படின்னா அர்த்தம், ஆங்கிலத்தில் மெட்டோஃபோர்சிஸ்னு ஒரு வார்த்தை வருது. சயின்ஸ் படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெட்டஃபோர்னா என்னது? சேஞ்சஸ். மெட்டஃபோர்சிஸ்னா என்னது? a continual change. அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல சொல்லணும்னா, இந்த பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, இந்த பட்டாம்பூச்சி எப்படி உருவாச்சு அல்லது எப்படி அது இந்த அழகான நிலைக்கு வந்ததுன்றது யாருக்கா தெரியுமா? அது கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எப்படி உருவாகுது, எப்படி இந்த அழகான நிலைக்கு வருது? அதோட ஆரம்ப நிலை பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினத்தை போட அது ஒரு முட்டையை போடுது. அது என்ன பண்ணுது? லேயிங் எக்ஸ், ஒரு முட்டையை போடுது. அந்த முட்டையிலிருந்து பாருங்க கிட்டத்தட்ட 7 பரிமாற்றங்கள் அல்லது 7 மாற்றங்கள் உண்டாகிறது. 7 types of changes. இந்த 7வது மாற்றம் தான் அழகான பட்டாம்பூச்சியை என்ன பண்ணுகிறது? அதை மாற்றுகிறது. முட்டையிலிருந்து முதல்ல வெளிப்படக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன புழு மாதிரி எது இருக்கும். எப்படி இருக்கும் அது? ஒரு சின்ன புழு. அதை பார்த்தா யாரும் பட்டாம்பூச்சினே நினைக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்க வீட்டில் இருந்தா கூட நீங்க புழு நினைச்சது நிறைய தூக்கி போட்டுக்க வாய்ப்பு இருக்குது. இலையில தான் அது போனோம். அது ஏதோ சாதாரணமான புழு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதோட ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா from the egg to larva, புழு. அப்புறம் அந்த புழுல இருந்து பாருங்க தேர்ட் ஸ்டேஜுக்கு போகுது. ஒரு சின்ன கை கால் மாதிரி ஒண்ணு முளைக்கும். அந்த புழுக்கெல்லாம் வருது இல்லையா, நகர அது மாதிரி வரும். இது எதுவுமே பார்க்கறதுக்கு அழகாகவோ பார்க்கறதுக்கு சகிக்கிற மாதிரியே தொட்டு விளையாடணும், அது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும், இல்லை போட்டோ எடுத்துக்கணும்ன்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜஸ் இல்லை. பட் இட் இஸ் எ ஸ்டேஜ். அது அழகாய் மாற வேணும்னா இவ்வளவு ஸ்டேஜஸ் அதை தாண்டி வரணும். அதுக்கப்புறம் 2 ரெக்க அழகா சின்னதா முளைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அது 7 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் a final stage you can see a beautiful butterfly. அந்த 7 பரிமாணங்கள் அணிந்த பிறகுதான் ஒரு முழுமையான அழகான பட்டாம்பூச்சி என்ன பண்ண முடியும், உங்களால பார்க்க முடியும். that is called the metaphoric cycle scientifically. அது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொறுத்துறது. எப்படி பொறுத்துறாரு? உங்கள் மனம் புதிதாகிறதுனால இருக்குது பாருங்க. அது ஏதோ நீங்க வந்தீங்க, பைபிளை படிச்சீங்க, ஞானசாரம் நடத்தீங்க, ஒரே நாள்ல நீங்க தேவனை போலவே மறுரூபம் ஆயிட்டீங்கன்னு சொல்றது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். இட் இஸ் a mad thing. ஆனா அந்த ஆக்டிங்ல கொண்டு வர முடியுமா? நாம கொண்டு வர முடியும். நிஜத்துக்கும் டூப்ளிகேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நிஜமான நடிகர்களை பாருங்க, டூப்ளிகேட் நடிகர்களை பாருங்க. ரஜினி மாதிரியே இருப்பார் ஒருத்தர், இல்ல கமலஹாசன் மாதிரியே இருப்பார் ஒருத்தர். கமலஹாசனையும் பாருங்க, 2 பேரையும் பாருங்க. கமலஹாசன் எங்க போனாலும் அழகாக ஒரு முடியை வச்சுக்கிட்டு வெளியே வந்து சேரம் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் பண்ணிட்டு அவர் போயிடுவார். இந்த ஆக்டிங் அப்படி கிடையாது. யார் அது? இந்த ஆக்டிங் அப்படி பண்ண முடியாது. ஒரு சீவிட்டு வந்து எவனும் மதிக்க மாட்டான். அவரை மாதிரியே மூக்கு, அவரை மாதிரியே கன்னம், அவரை மாதிரியே நெற்றி, அவரை மாதிரியே முடி ஸ்டைலு, அதுக்கு ஒரு ஹேர் ஸ்ப்ரே பண்ணி அதை கரெக்டா நிக்க வச்சு, ரொம்ப வேர்க்காத இடமா ரொம்ப ஒழுகாத இடமா பார்த்து நின்று அதுக்கேற்ற மாதிரி ஷர்ட், அதுக்கேற்ற மாதிரி பேண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த நடை உடை பாவனை எல்லாத்தையும் காமிச்சா மட்டும்தான் ஜனம் அவரை யாராக பார்க்குமாங்க? அந்த ஆக்டரா அவரை பார்க்கும். அதான் வேஷம் சொல்றது. ஆனா இவ்வளவு சிரமத்தை அவர் எடுக்க வேண்டியதில்லை. நிஜம் பண்ண வேண்டியதில்லை, எடுக்க வேண்டியது. அவர் ஒரு அவாய் ஸ்லிப்பர் கூட போட்டு வர்றாரு, வெளியே பார்த்துருக்கிறேன். அவர் நான் ஒரு சாதாரணமா இருப்பாரு, பெரிய நடிகர் அவரு. ஆனா பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு ஸ்லிப்பர் கூட போட்டு வந்து வராரு. ஜனங்கள்லாம் அவரை மதிக்கிறாங்க, அவரோட போட்டோ எடுக்க போறாங்க. மும்பை ஏர்போர்ட்ல ஒரு வாட்டி போறாரு பாருங்க, அந்த ட்ரெஸ் எவனுமே போட மாட்டான். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், அது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கைப்பை கூட கிடையாது.
நம்ம ஊர்ல சொல்லணும், இந்த குப்பெல்லாம் வாரி பொறுக்கி இப்படி தூக்கி போட்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பேகு, அது ஒரு ஸ்டைலா என்னன்னு தெரியல, அவர் போட்டிருக்கிறாரு. அந்த பேக்கை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டு மும்பை ஏர்போர்ட்ல நடந்து போறாரு பாருங்க. இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல இருந்து அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் முதல் கொண்டு எல்லாரும் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறாங்க. இது வந்து ரியல், இது வந்து நிஜத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை. வேஷம் இருக்கு இல்லையா, ஆக்டிங், இந்த மேடை இந்த ஸ்டேஜஸ்ல நடிப்பாங்க பாருங்க. இவங்களை கவனிச்சிருக்கிறீங்களா? இவனுங்களா தான் போய் கை கொடுப்பானுங்க, இவனுங்களா தான் போய் ஏதாவது காமெடி பண்ணுவானுங்க, இவனுங்களா தான் போயிட்டு ஏதாவது ஒண்ணு பேசி தங்களை அவரை போல அந்த நிஜத்தை போல நிரூபிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுப்பானுங்க. சில நேரத்தில் அந்த முயற்சியெல்லாம் தோல்வி அடைகிறத கூட நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஜனங்களை நம்ப வைக்கிறதோ அல்லது இயல்பா அவங்க எடுத்துக்கொள்ள வைக்கிறதோ முடியாத ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டி அளவுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியாது. நீங்க நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் படுகிற பாடு அங்கதான். கிறிஸ்துவை போல ரியாலிட்டியில மாறல, இந்த மெட்டபோர்சிஸ்ல மாறல, டே பை டே சேஞ்சஸ்ல மாறல, வளர்ச்சி இல்லை அங்க. ஒரே நாள்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியாச்சு, அதை இதை மாத்தி கீத்தி கட்டி போட்டு மாற்றிட்டு அது ஏத்த மாதிரி ஒரு நடிக்க வேண்டியது இருக்குது பாருங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆளுங்கலாம் நான் பார்த்துருக்கிறேன். சண்டே காலையில் சர்ச்சில் இருப்பாங்க. இங்க கூட ஒருத்தர் வந்து இங்க தான் இருக்கிறாரு, அவரு வாடகை வீட்டில் இருக்கிறாரு. அப்படிதான் சொன்னார், பாஸ்டர் நான் இங்கே தான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு. பாவம் ஸ்மோக் பண்ணுவார் போல இருக்குது. இந்த பிள்ளைங்கள நைட்டு 11:30 மணி வரைக்கும் வேலை செஞ்சானுங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்களாம் அமைச்சிட்டு கதவு தாப்பால் போடலான்னு வந்து தாப்பால் போடுறோம் பாருங்க. எதிர்க்க இருட்டா இருக்குதுன்னு நினைச்சிட்டு வந்து நின்ட்டாரு. அந்த இருட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கிறேன், என்ன கவனிக்கல அவரு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தம் அடிச்சுட்டு போயிடலாம் நிக்கிறாரு அவரு. கிறிஸ்தவர், இப்ப சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப வந்துட்டாரு, வண்டியை போட்டு ஸ்டாண்டு போட்டு நிப்பாண்டாரு, சட்டன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டாரு. ஒரு பக்கம் லைட்ரு, ஒரு பக்கம் சிகரெட் எடுத்தாரு, வாயில வச்சாரு. பத்த வைக்கும் போது தான் வெளிச்சத்துல என்ன பாக்குறாரு. ஒளியிலே தெரிவது யாரோ தெரியலையே. நான் எதுவும் கண்டுக்கல அவரை, நமக்கு தான் வேலைங்க. நான் அவரை எதுவும் கண்டுக்கல, பார்க்காத மாதிரியே நான் கடந்து வந்துட்டு பாருங்க. அந்த சிகரெட்டையும் கீழே போட்டுட்டு லைட்டர் மட்டும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. அப்புறம் எங்கே போய் பிடிச்சிக்கலான்னு போட்டுட்டு ஒரே ஓட்டம் தான் வண்டி எடுத்துக்கிட்டு. இதுதான் வேஷம்ன்றேன். இதுக்கு பேர் தான் என்னது, இந்த மாதிரி பயந்து இது மாதிரி அசிங்கப்பட்டு இந்த மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்சி, இதுதான் சொல்றாரு, பிரபஞ்சத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் போட்டா இந்த மாதிரிலாம் தான் நிம்மதி இல்லாம திரியணும். நீ மட்டும் ரியாலிட்டியில இருந்துட்டேன்னு வச்சுக்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, ஓடி ஒளிய வேண்டிய அவசியமே இல்ல. ரியாலிட்டி என்னது? முதலாவது நீ தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு என்று ஒரு மெட்டபோர்சிஸ் சைக்கிள் கொடுத்திருக்கிறார். மாற்றம் அடைவதற்கான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் தரார். யாரை போல? தேவனை போலவே மாறுவதற்காக, பட்டாம்பூச்சியை போலவே மாறுவதற்காக தான் அந்த முட்டையிலிருந்து அவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டாக்கிட்டே இருக்குது. ஏன் அது புழுவாச்சு? பட்டாம்பூச்சியை மாறுறதுக்கு தான். எதுக்கு அதுக்கு 2 சின்ன கால் வந்துச்சு? பட்டாம்பூச்சியை மாறுறதுக்கு தான். எதுக்கு சின்ன 2 ரெக்கம் வந்துச்சு? பட்டாம்பூச்சியை மாறுறதுக்கு தான். எதுக்கு முன்னாடி 2 இது மாதிரி முளைச்சது? அது பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு தான். To change as a butterfly, each and every day it getting transformed. அது பட்டாம்பூச்சியை மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் தன்னை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறது. என்ன ஆக்கி கொண்டே இருக்கிறது? அது அதேதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும். ஏன் பைபிள் படிக்கிற? Why you reading Bible? Why you meditating Bible? Why you pray Bible? ஏன் பைபிளை படிக்கிற? ஏன் வைரஸை தியானிக்கிற? ஏன் ஜெபிக்கிற? ஏன் ஆலயத்துக்கு வர? ஏன் வசனத்தை கேட்கிற? ஏனென்றால் பாவியா இருந்த நீ இப்போது யாராக மாறும்படியாக? தேவனை போலவே மாறும்படியாக. யாரை போலவே மாறும்படியாக? அந்த வளர்ச்சி அடையும் போது பார்க்க ஒரு மாதிரியா தான் இருக்கும், புழு மாதிரி தான் இருக்கும், 2 கை கால் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்ய உன் மனதை நீ அவருக்கு கொடுக்க கொடுக்க கொடுக்க, நான் சொல்றேன், அழகான தேவனுடைய பிள்ளைகளாக உங்களால் இந்த பூமியில் வாழ முடியும். என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எது ஜெயிக்கும்? புழு ஜெயிக்காது. 2 சின்னதா கால் முளைச்சு அது ஜெயிக்காது, அதுல செத்து போயிடும். அதுகிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க, அது யாரும் ஒரு பெரிய அளவுல மதிக்க மாட்டாங்க. எதை மதிப்பாங்க? அங்க இருந்து ஒரு சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபார்ம் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குது பாருங்க, தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது பாருங்க, கண்டினியூலா இருந்துகிட்டே இருக்குது பாருங்க.
அந்த சேஞ்சஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசியை, ஒரு மனுஷனை தேவனுடைய பிள்ளையாக நிலைநிறுத்தும். நம்புறீங்களா நீங்க அதை? அதான் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? மறுரூபம். அப்படின்னா தேவனுடைய ரூபமாகிறீர்கள். வேறொரு ரூபம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, வேறொரு சுவாபம் உங்களுக்குள்ளே வருகிறது, வேறொரு மனுஷனாய் நீங்கள் மாறுகிறீர்கள். யாராய் மாறுகிறீர்கள்? நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுகிறீர்கள். ஏன்னா மனதை நீங்க கொடுத்தாலே போதும், மனதுல தேவனுடைய வார்த்தை கிரியை செய்தாலே போதும், மனதுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்தாலே போதும். You will be transformed according to the image of God. எப்படி ஒரு பயந்தங்கோலி கிதியோன் எப்படி ஒரு பராக்கிரமசாலியை மாற முடியும்? ஒரே நாள்ல மாறிட்டானா? ஒரே நாள் அந்த சேஞ்சஸ் வந்துருச்சா? இல்ல. படிச்சு பாருங்க போயிட்டு. It takes some time. கொஞ்ச நாட்கள் எடுக்குது. அந்த நாட்கள் எதற்கு? பராக்கிரமசாலியை மாறுவதற்கான மனதிலே உண்டாகுகிற மாற்றங்கள். எங்க உண்டாகிற மாற்றங்கள்? மனதிலே உண்டாகிற மாற்றங்கள். இரண்டாவது, அந்த மூன்றாவது காரியம் பாருங்க, ரொம்ப முக்கியமானது தான். என்னது அது? மனதில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகுது, அதான் பாயிண்டாங்க. மனம் வந்து ஏதோ ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரே கதியா இருக்கிற அதனால மாறிட்டா இல்ல. அங்கே ஒரு அழகான ஒரு 3 வார்த்தையை கொடுக்குறாரு. என்னென்ன வார்த்தை அது? தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம். எது எது? இந்த 3 காரியங்கள் தான் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக, இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்காதவர்களாக, வெற்றிகரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக மாற்றக்கூடியது. இந்த 3 காரியங்கள் தான். உங்கள் மனதில் இந்த 3 காரியங்களும் உண்டாக வேண்டும். என்ன மாற்றங்கள் அது? முதலாவது மாற்றம், தேவனுடைய நன்மையை ஏற்றுக்கொள்ளுகிற மனம். எதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம்? எதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம்? சொல்லுங்களேன். Accepting the goodness of God. பாருங்க, இயல்பாவே நமக்கு தேவன் மனதை கொடுத்துட்டாரு. இந்த மனதுடைய பிரச்சனை என்னன்னா, இது எதை ஒண்ணு நல்லதுன்னு ஏற்றுக்கும். ஹலோ, இது உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதை வேணாலும் நல்லது என்ன பண்ணுங்க, இது ஏற்றுக்கொள்ளும். இப்ப என்ன சொல்லுது? இல்ல இல்ல, நீ மறுரூபம் உன் மனதில் ஆக வேண்டும் என்றால், உன் மனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய நன்மையை ஏற்றுக்கொள்ளுகிற மனதாய் மாற வேண்டும். என் நன்மை அல்ல. என் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து நல்லதுன்னு சொன்னாங்க, அந்த நல்லதே அல்ல. எந்த நல்லதை ஏற்றுக்கொள்கிறேன்? நானு தேவனுடைய காரியங்களில் எது நன்மை, வசனம் அதை சொல்லிக் கொடுக்குது. which is good for you. உனக்கு எது நல்லது, உனக்கு எது வாழ்வளிப்பது, உன்னை எது சுகப்படுத்துவது, உன்னை எது வெற்றிக்கு நேராக கொண்டு போவது, உன்னை எது ரட்சிப்பது, உன்னை எது பாதுகாப்பது, that is good for you. அது உனக்கான நல்லது, உன் எதிர்காலத்துக்கான நல்லது. அதுதான் பேசுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? வியாதியின் மத்தியில் உங்களுக்கு எது நல்லது? வேதம் சொல்லிக் கொடுக்குது. அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அதை விசுவாசிக்கிறதா உனக்கு நல்லது. ஹலோ, அதை விசுவாசிக்கிறதா உங்களுக்கு நல்லது. உலகம் 1000 சொல்லும், தேர மாட்ட முடியாது, நடக்காது. எங்க வீட்டில் கூட ஒருத்தர் அப்படிதான் இருந்தாராகும். எங்க பக்கத்து வீட்டில் இப்படி ஒருத்தர் இருந்தார், அப்படிதான் போய் சேர்ந்துட்டாரு. அவர் சேர்ந்தா அவர் மறுரூபமாக்கப்பட்டவரா? தேவனுடைய நன்மை ஏற்றுக்கொண்ட மனதை உடையவரா? அவரு தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டவரா? கிடையாது. அவர் ஒரு புறஜாதி, அவர் மாம்சத்தின்படி வாழ்ந்தவர். எனக்கு அவருக்கு மனுஷன் சம்பந்தம் தவிர வேற தாண்டி ஒரு சம்பந்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன சம்பந்தம்? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் தேவனுடைய ரூபமாவது. யாருடைய ரூபமாவது? தேவனுடைய ரூபத்தின் உச்சம் என்ன? மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினார் என்பதுதான். எதை ஜெயமாய் விழுங்கினார்? அவர் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று விழுங்கப்பட்டது அவருடைய மரணம். அப்ப அந்த நிலைக்கு உங்களால மாற முடியும் பாருங்க. அந்த நிலைக்கு மாறும் போதுதான் பாருங்க, அவர் கொடுத்திருக்கிற ஆயுசு, அவர் தந்திருக்கிற தீர்க்க ஆயுசு, இது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். சும்மா கொடுக்கறது இல்லை, போய் இருந்துட்டு போ அப்படின்னு கொடுக்கறது இல்லை தேவன். It should have a great faith of struggle. விசுவாசம் என்னும் நல்ல போராட்டம் அங்கு உண்டாகும். எதை விசுவாசிக்க போறீங்க? தேவனுடைய நன்மை இன்னது என்பதை என் மனம் என்ன பண்ணுகிறது? ஏற்றுக்கொள்கிறது. எதை ஏற்றுக்கொள்கிறது? தேவனுடைய நன்மை என்ன யோசிக்கிறது இல்லை. பிரபஞ்சத்தின் வேஷம் தரிச்சிருக்கிறது மனம்ல என்ன பண்ணுது? உலகத்துக்கு எது நன்மை? படிப்பு கூட அப்படிதான் தேர்ந்தெடுக்குது. இந்த படிப்பு படிச்சா உலகத்துக்கு எது நன்மை, எதுல பணம் அதிகமா கிடைக்கும், எது சரியானது. அப்படி போனா தோல்விதான் வரும். அப்படி போனா எப்படிதான் வரும்? அது தோல்விதான் மிச்சமாகும், ஜெயம் வராது, வெற்றி வாழ்க்கை பார்க்க முடியாது.
ஏன்னா அந்த மனதை நீங்கள் தேவனுடைய மனதாக மாற்றினாலும் வெற்றியை நீங்க பார்க்க முடியும், இல்ல பார்க்க முடியாது. நீங்க பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, ஒரு பைபிள் ஸ்டடி முடியும் போது ஐஸ்வர்யா என்கிட்ட சொன்னா, அகஸ்தியா இப்ப வந்துகிட்டு இருக்கிறா, இது மாதிரி அகஸ்தியா ஒரு 2 வருஷமா நீட் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறானா, ஆனா டாக்டர் தான் ஆவேன், வேற எதுவும் ஆக மாட்டேன்ற வைராக்கியத்தில் இருக்கிறா. நிறைய அவளுக்காக நாங்க ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க என்னன்னு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னா என்கிட்ட. இதே இடத்துல தான் அவளை உட்கார வச்சு, என்ன அகஸ்தியம்மா, என்ன படிக்க போறோம், ஆசை என்ன அப்படின்னா, அவளுடைய ஆசை நல்ல ஆசை தான், அதுல எந்த தப்பும் கிடையாது. டாக்டர் ஆகணும்னா அதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2 வருஷம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், காலேஜே சேரல அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஓரளவுக்கு ஒவ்வொருத்தரையும் குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கும். அவளை கூப்பிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இங்க பாரு, உன் வாழ்க்கை குறித்து 1000 திட்டங்களை நீ போடலாம், உனக்கு அது உரிமை உண்டு, அதுக்கு தான் மனதை கடவுள் கொடுத்துருக்கிறார். 1000 திட்டங்களை நீ போட முடியும். ஆயிரம் திட்டங்களை நீ போட முடியும், 1000 காரியங்களை நீ யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் மட்டுமே எப்படிப்பட்டதா இருக்கும்? சிறந்ததாய் இருக்கும். யாருடைய திட்டமே? தேவனுடைய திட்டம் என்னவா இருக்க முடியும்? சிறந்ததா இருக்க முடியும். அதனால உனக்கு எது ஒத்து வரும்னு சொல்றேன், அதை செய் அப்படின்னு சொன்னேன். அவ கேட்டா, எது நான் ஒத்து வரும்? நான் சொன்னேன், உன்னுடைய பிசிக்கு. அவ அப்பவே இந்த இதுக்கெல்லாம் நிறைய போவா, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அதனால சொல்லியிருந்தேன், நீ போலீஸ் இந்த மாதிரி லைன்லலாம் நீ அழகா சூட் ஆக செட் ஆகிடுவ, உடைய வாழ்க்கை அதை நோக்கி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், கடவுளுடைய சித்தம் விருப்பம் அதுதான் அப்படின்னு. உடனே வழக்கமா எல்லா பெண்களை போலும் அவளும் ஓட அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 வருஷம் வீணாயிடுச்சு, 1000 கணக்கில் பணம் கட்டியிருந்தா நேரம் வீண், 2 வருஷம் வீண். யோசிச்சிருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் சொல்லியிருக்கலாமேன்ட்டு. நானும் யோசிச்சேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து கேட்க வேண்டியது என்ன? போன அழுதான் அந்த டைம்ல. இப்படி அது விட்டு போறது, சில நேரம் எங்கிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும், அது என்னதான் ஆனாலும் சரி, நான் என்ன பண்ண போறேன், நான் முருகு மரமா இருந்தாலும் சரி அதை பிடிச்சிக்கிட்டு தான் பொங்க போறேனாக்கும் அப்படின்னு பிள்ளைங்க நான் நிறைய பார்த்துருக்கிறேன் சபையில கூட. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அடுத்த செகண்ட் அதான் கடவுள் உண்டு பண்ணுகிற மாற்றம். யார் உண்டு பண்ணுகிற மாற்றம்? அது அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். 2 வருஷத்துக்காக 2 வருஷமா உட்காந்துட்டு அதே இடத்துல இருந்த ஆளு அடுத்த நிமிஷமே ஓகே நான் மாறிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போயிட்டு அந்த வருஷம் தான் போய் காலேஜ் ஜாயின். நான் சொன்ன உடனே போய் காலேஜ் கேட்கிறேன், போய் ஜாயின் பண்ற நீ. அவளா போனா விசாரிச்சா போய் ஜாயின் பண்ணா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டேன், என்னன்னு கேட்டேன், முடிச்சுட்டேன்றா. என்ன பண்ணிட்டு நானு முடிச்சுட்டேன்றா. ஆச்சரியமா இருக்குது எனக்கு, இப்பதானே போய் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஆகிட்டு இருக்குது 5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா லாஸ்ட் டே ஒரு கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தா, ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா. அதை பார்த்தது தான் இந்த குரூப்ல ஷேர் பண்ணதுக்கான நோக்கம் அதுதான். அந்த நோக்கம் எது சொல்லுது? உங்களுக்கு நன்மையா பல விஷயம் தோணலாம். நான் எழுதி தரேன், நீட்ல தான் இருப்பேன்னா இன்னைக்கு அவன் நீட்டு தான் படிச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு அதை அவ்வளோ குறைய சொல்லலை, ஏன்னா ஒரு புது பேட்டர்ன், ஒரு புது மெத்தட் அது. அதில் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் பலர்லாம் அதில் செத்து போயிருக்கிறாங்க, சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க அதில் என்னென்னோ பண்ணிக்குதுங்க, பாவம் பிள்ளைங்க மனதளவில் உடஞ்சி போயிருக்குதுங்க. அந்த லெவலுக்கெல்லாம் போவாமல் அவளை ஒரு மனுஷியா அவளை உருவாக்குனது எது? தேவனுடைய நன்மை. எது உருவாக்குது அவளை? தேவனுடைய நன்மை என்னன்றது ஒரு பொண்ணு கீழ்படுகிறான் பாருங்க, அங்கதான் அவளுடைய வாழ்க்கை அங்க அமையுது. இது அவங்க பெற்றோருக்கு புரியாம இருக்கலாம், அவங்க சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு கூட அது புரியாம இருக்கலாம். எதுக்கு சர்ச்சுக்கு போகுது இந்த பிள்ளைங்க, அங்க போய் என்ன பண்ணுதுங்க இதுங்க, பிரேயர்களே எதுக்கு ஓடுதுங்க? ஏன்னா தேவனுடைய நன்மையை கீழ்ப்படியுமாக. எது கீழ்ப்படியும்படியாக? சொல்லுங்களேன், தேவனுடைய நன்மை என்று உங்கள் மனம் புரிந்து கொள்றதுனாலதான், அதை ஏற்றுக்கொள்றதுனாலதான், அந்த பகுத்தறிவு உண்டாகுறதுனாலதான் மறுரூபமாகுங்கள். என்ன ரூபமாகுங்கள்? வெற்றியின் வாழ்க்கைக்கு அப்படிதான் வர முடியும். விசுவாசியோட வாழ்க்கை கூட அதுதான். உங்களுக்குள்ள 1000 விஷயம் நன்மை தெரியலாம், ஆனால் தேவனுடைய நன்மை என்பதை வேறு
உணர்ந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறார். அதை விட அதிகமா the Holy Spirit indicates you which is right and good for you. தேவனுடைய நன்மை என்னது என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்கிற கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே உண்டாயிருந்தால் நல்ல ஒரு உயர்வை, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பார்க்க முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய ரிஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட் தான் மனம். முதலாவது காரியம், மனம் தேவனுடைய நன்மை என்ன பண்ணுகிறது? ஏற்றுக்கொள்கிறது, கீழ்ப்படுகிறது. இரண்டாவது என்ன சொல்றாரு? தேவனுடைய பிரியம். யாருடைய பிரியம் அது? ஒன்னு தேவனுடைய நன்மை, இரண்டாவது தேவனுடைய பிரியம். தேவனுடைய பிரியம். இந்த பிரியம் என்றது பாருங்க பெரிய பிரச்சனை. இதுவும் நமக்கு பிரியமான பல காரியங்கள் உண்டு, இன்க்ளூடிங் ஃபுட். உணவு கூட எடுத்துக்கிடுங்க. எனக்கு பிடிச்ச உணவுன்னு சொல்றோம், எனக்கு பிடிச்ச உணவு. நிறைய நேரத்தில் பார்த்தா அந்த பிடிச்ச உணவு தான் உங்களுக்கு பெரிய சுகவீனத்தை, பலவீனத்தை, பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதாய் இருக்குது. அப்ப தேவனுக்கு பிரியம் வரும்போது எப்படி ஆயிடுது? தேவனுக்கு பிரியம் எது? என்னது? நான் நல்லா இருப்பது, நான் ஆரோக்கியமா இருப்பது, நான் சுகமா இருப்பது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஃபுட் எப்படி மாறிடுதுன்னா, உணவு எப்படி மாறிடுதுன்னா, தேவனுக்கு பிரியம் எது? நான் ஆரோக்கியமா இருப்பது. அப்ப எனக்கு எது ஆரோக்கியமானதோ அதுதான் என்னுடைய உணவாய் இருக்குமே தவிர எந்த உணவு எனக்கு பிடிக்குமோ அது என்னுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்க முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஆளுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறான், சிகரெட் பிடிச்சு உடல் நிலத்தை அழிச்சுக்கிறான். எப்படி அவனை மாற்றுவது? அந்த ஆளுடைய மனம் தேவனுக்கு எது பிரியம் என்பதை அறிந்து தன்னுடைய மனதை தேவனுடைய பிரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவனுக்குள்ள இருந்த அந்த உலக பிரகாரமான பிரியம், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்துக்குரிய பிரியம் அவனுக்கு அகன்று போகுது. இந்த பிரியம் தான் அவனை மறுரூபமாக வேறொரு மனுஷனாக மாற்றுகிறது. இல்லைன்னா மாற்றாது. உங்கள் மனம் தேவனுடைய பிரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்கள் மனம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தேவனுடைய பிரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த பிரியத்தை வேதவசனம் போதிக்குது. நிறைய இடத்துல, பல இடத்துல போதிக்குது. தேவனுக்கு எது பிரியமானது போதிக்குது. நீங்கள் சுகமாயிருப்பது தான் தேவனுக்கு பிரியமானது, நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பது தான் தேவனுக்கு பிரியமானது, நீங்கள் வெற்றி அடைவது தான் தேவனுக்கு பிரியமானது, நீங்கள் வாழ்வடைவது தான் தேவனுக்கு பிரியமானது, நீங்கள் வாழ்க்கையில ஜெயிப்பது தான் தேவனுக்கு பிரியமானது. அப்ப அந்த பிரியத்தை உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொண்டால் அந்த பிரியத்துக்கு நேராக தான் உங்கள் மனம் உங்களை வழி நடத்தும். ரெண்டு. மூன்றாவது சொல்வார் பாருங்க. மூன்றாவது என்னதுங்க? பரிபூர்ணமான சித்தம். என்ன சித்தம் அது? கம்ப்ளீட் வில்ஸ் ஆஃப் காட். உங்கள் மனம் புதிதாகிறதுனா என்ன? ஒரு புதிதாக்கப்பட்ட மனதுல என்ன உண்டாயிருக்கிறது? தேவனுடைய சித்தம் உண்டாகிறது. எது உண்டாகிறது? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். நம்முடைய சித்தம் அல்ல. கெத்செமனி பிரேயர்ல அதான் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு. நான் இயேசுவுக்கு பல சித்தங்கள் இருந்திருக்கலாம், அது ஒரு பிரேயரை கூட பண்றாரு அவரு. கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது ஒரு சித்தம் அவருக்கு. போனா போட்டோம், என் மேல சுமத்தாதீங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. even though it took tough and rough, it is your will has to be done on my life. அது பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் சரி, ஒரு விதமான கடினமா இருந்தாலும் சரி, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு ஒரு உள்ளம், ஒரு மனம் இருந்தால், அந்த மனதை பத்தி தான் பேசுறாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? மறு ரூபமாகுகிறீர்கள். என்ன ஆகிறீர்கள் நீங்க? அப்ப புது சிருஷ்டியை மாறுவதற்கு இந்த மூணு விஷயம் தேவைப்படுது. உங்கள் மனதுல உங்கள் மனம் புதிதாகணும்னா இந்த மூணு விஷயமும் தேவைப்படுது. ஒன்னு தேவனுடைய நன்மை, இரண்டாவது தேவனுடைய பிரியம், மூன்றாவது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். நம்புறீங்களா நீங்க அதை? அதனாலதான் பாருங்க, பிசாசு எப்பவுமே அவனுடைய பாயிண்ட் எப்பவுமே எங்க இருக்குன்னா, அந்த மனதை குருடாக்குவதுதான். எதை குருடாக்குவது? மனக்கண்ணை குருடாக்குவது. மனதில் இருக்கக்கூடிய தேவனுடைய நன்மை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தத்தை எடுத்து போடுவதுதான் பிசாசுடைய நோக்கமே. அந்த மனக்கண்ணை குருடாக்குறது அவனுடைய வேலையை பாருங்க. வேதவசனம் போதிக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலா இருக்கிற, யாருடைய சாயல் இது? எது கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க? யாருடைய சாயல் அடையும்படியாக எல்லாம் சொல்லுங்களேன். தேவ சாயல். தேவ சாயல்னா தேவனை போல குணாதிசயம், இயேசுவை போல சிந்திப்பது, செயல்படுவது, இயேசுவை போலவே வாழ்ந்து காட்டுவது, அதான் தேவனுடைய சாயல். சொல்றாரு, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்றார். தேவனுடைய சாயல் எது வெளிப்படுத்துகிறது? சுவிசேஷம் வெளிப்படுத்துதான்.
அதுதான் ஒரு இருளாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒளியை கொண்டு வருகிறது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நீயும் கிறிஸ்துவை போலவே வாழு, கிறிஸ்துவை போலவே சிந்தி, கிறிஸ்துவை போலவே விசுவாசி, கிறிஸ்துவை போலவே நீ மாற வேண்டும் என்பதை இந்த சுவிசேஷம் தான் ஒளியாக ஒவ்வொருடைய மனதிலும் ஒதிக்கிறது. சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு. யாரை இருக்கிறவர்கள்? அவிசுவாசியா இருக்கலாம். சபையில நிறைய பேர் அப்படி இருப்பான், பார்த்திருப்பீங்க நீங்க. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவங்களா சபையில உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தின் உச்சத்துல இருப்பாங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒற்றை வேஷம் தரிப்பாங்க. அவர்களுக்குள்ள எல்லா விதமான கெட்ட குணாதிசயங்களும் இருக்கும். அவங்களுக்குள்ள ஹலோ அவங்களுக்குள்ள கீழ்ப்படியாம இருக்கும், அவங்களுக்குள்ள கசப்பு இருக்கும், அவங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கும். தேவனுக்குள்ள என்னென்ன இல்லையா அத்தனையும் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கும். கேட்ட 30 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க. எப்படி இருக்கிறாங்க? காரணம், இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் அல்லது அவருடைய மனதிற்குள் போக அவர்கள் அனுமதிக்கவில்லை. வெறும் காது வரைக்கும் கேக்குது. எது வரைக்கும் கேக்குது? அது சில காதெல்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி கேக்குதுங்க. யாரை பத்தியாவது சொல்றாரா? யாரையாவது எக்ஸாம்பிளா சொல்றாரா? ஏதாவது கதை சொல்றாரா? அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கேட்டுக்குது. சத்தியத்தை கேட்கறதே இல்லை, சத்தியத்தை உள்வாங்கிறதே கிடையாது, அதை கவனிக்கிறதே இல்லை. அது மேல ஒரு ஆர்வம் வரதே இல்லை. ஆனா 30 வருஷமா விசுவாசி. எப்படி மாற்றம் வரும்? எப்படி உனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வரும்? ஹலோ, உன்னை எப்படி ஒரு பாவதகரோ இல்ல சக விசுவாசிகளோ உன்னை நல்ல விசுவாசி, நீ நல்ல ஆளு, நீ எப்படி புகழ முடியும்? நான் கேட்கிறேன், எப்படி எதிர்பார்க்கிற? நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றவங்க தானே ஸ்கூலோ இல்ல கிளாஸோ நல்ல பிள்ளை, நல்ல படிக்கிற பிள்ளைன்னு பாராட்டும். அவனை எப்படி கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி நல்ல பிள்ளைங்க இது, ஒழுக்கமான பிள்ளைங்க இது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா இருக்கிற ஸ்கூலும் கெட்டு போகும், இருக்கிற பிள்ளைங்களும் எப்படி போகும்? இவனை மாதிரி மக்கும் அந்தாரமா மாறி போகும். ஆனா எதிர்பார்க்குது அது மாதிரி. ஏன் எதிர்பார்க்குது? ஏன்னா அதுக்குள்ள எந்த விதமான வெயிட்டேஜும் இல்லை. இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் ஒளி அவ்விசுவாசிகளுடைய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணி இருக்கிறானா? குருடாக்கி இருக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அவர்கள் மனதை குருடாக்கப்பட்ட ஒரு மனம் பாருங்க. அது அந்த குருடாக்கப்பட்ட மனம் என்ன பண்றதுல? தேவனுடைய எதை பார்க்கறது இல்ல? தேவனுடைய நன்மையை பார்க்காது, தேவனுடைய பிரியத்தை பார்க்காது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அது பார்க்கவே பார்க்காது. தன்னுடைய உலக கண்களோடவே எல்லாத்தையும் பார்க்குது, தன்னுடைய மனக்கண்ணோட எல்லாத்தையும் பார்க்குது, தன்னுடைய உலக அறிவோடவே எல்லாத்தையும் பார்க்குது. குடும்பத்தை, வாழ்க்கையை, ஊழியத்தை எல்லாத்தையும் அப்படிதான் பார்க்கும். அப்படி பார்த்தா என்ன ஆகுது? கடைசியை கொண்டு போயிட்டு பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் தோல்வியிலையும் கொண்டு போய் நிக்குது. கேள்வி கேட்குது அந்த மனம். ஏன்னா ஆண்டவரே, நான் உங்க நம்பி வந்தனே, சர்ச்சுக்கெல்லாம் போனே, பாட்டெல்லாம் பாடினே, எதுக்கு பாடினேன், எதுக்கு போனேன்? உன் மனம் புதிதாகிறதுக்காக. ஆனா நீ போயிட்டு மனக்கண்ணு குருடா இருக்குது. அப்படின்னா இந்த சுவிசேஷத்தின் ஒளியை உன் மனம் வாங்கி கொள்ள முடியல. ஆமா, நான் புது சிருஷ்டியாய் மாறணும். நான் தேவனுடைய மகிமையின் சுவிசேஷ ஒளி எனக்குள்ள வீசணும், அந்த ஒளி எனக்குள்ள பரவணும், எனக்குள்ள பாயணும். அந்த ஒளியினால் உண்டாகிற அறிவு, ஞானம் எனக்குள்ள உண்டாகணும். தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய நன்மை என் மனம் புரிந்து கொள்ள வேண்டும், என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் மனம் அது கீழ்ப்படிய வேண்டும். அப்படி ஒரு மனதை உண்டாக்குறதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை செய்யறதே இல்லை. ஏதோ பிரசங்கம் பண்றாரு, ஏதோ கேட்கிறோம், ஏதோ போறோம் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் அவர்களாகவே இருக்கிறாங்க. சங்கீதக்காரன் சொல்றது போல, என் தாயின் பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் பாவியாகவே 30 வருஷம் நான் சபையில எப்படி இருக்கிறேன்? பாவியாகவே இருக்கிறேன். அதனால பாருங்க, வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வி. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய நிலையில, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில, நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியறதுல ஒரு சாட்சி இல்லைங்க. புருஷனை அவ்வளவு குறை பேசுவாங்க, அவர் இப்படி சரியில்லை, அப்படியா இருக்கான். அந்த மனுஷன்கிட்ட பேசி பார்த்தா தங்கமான மனுஷனா இருப்பான். அப்பயும் எப்படிலாம் சொல்லிட்டு கிடக்குது இது அப்படின்னு அங்க போய் பார்த்தா தான் விஷயம் தெரியும். இதுதான் விஷயம். ஏன்னா இது மன கண்ண பண்ணி இருக்குதாங்க, குருடா இருக்குது. நிறைய புருஷமான அப்படி இருப்பான். மனைவி அவ்வளவு குறை சொல்லுவான், அவ இப்படி இல்லாக்கும், சரி இல்லையாக்கும், பிள்ளைங்களை கெடுத்துட்டா, அவளை கெடுத்துட்டா, அப்படி கெடுத்துட்டா, ஆச்சு பூச்சுன்னுவாங்க. அங்க போய் போனா அந்த அம்மா தங்கமான அம்மாவும் இருக்கு. இது பார்த்தா இப்படி குறை சொல்லுவாரு. எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஒட்டு மொத்தமா அலசி பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், மனக்கண் எப்படி இருக்குது? குருடா இருக்குது. ஆனா பயில் படிக்குது அந்த கண்ணு, இந்த கண்ணில் படிக்குது. மனதில் இருந்து மனக்கண் திறக்கப்பட்டது என்னன்னு தெரியுமா? தேவனுடைய நன்மை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறது தான் மனக்கண் திறக்கப்பட்டது. அந்த மனம் அதை நோக்கியே கவனமா இருக்குது. தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய நன்மை என்ன, இது மூணுத்தை மட்டுமே சிந்திக்கிற மனம் திறக்கப்பட்ட கண்ணுடைய மனம். குருடாக்கப்பட்ட மனம் பாருங்க,
வசனம் அந்த மனதுக்குள்ள என்ன பண்றதுல செயல்படுறது இல்ல. எவ்விதமான உணர்வு அதுக்குள்ள இல்ல. ஒரு குருடனை கொண்டு போய் ஒரு அழகான ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ல நிக்க வச்சீங்கன்னா நீங்க ரசிப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க, ஜூம் போடுவீங்க கேமரால, என்னென்னோ பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் எப்படி நிற்பான்? அவன் எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ரூம்குள்ள இருந்தாலும் இருட்டாதான் இருக்குது. இங்க வந்தாலும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம். சர்ச்சுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. வந்துட்டு போற கால் தான் வலிக்குது. சர்ச்சுக்கு வந்தாலும் அப்படியே தான் இருக்குது. மனக்கண் குருடா இருக்குது. எது குருடா இருக்குது? மனதுல இயேசு இல்ல, மனதுல இயேசுவின் விருப்பங்கள் இல்ல, மனதுல இயேசு குறித்த நன்மைகள் இல்ல, மனதுல இயேசுவின் வார்த்தைகளை குறித்த பரிபூர்ணமான சுத்தம் இல்ல. மனக்கண் குருடாக்கி வச்சிருக்கிறான். மனக்கண் என்ன பண்ணிருக்கிறான்? அந்த வார்த்தை நல்ல வார்த்தை, பிரபஞ்சத்தின் தேவன். எந்த தேவன் அவன்? இந்த உலகத்தின் தேவன். பல காரியங்களால, சினிமா, அது இது, உலக பழக்க வழக்கங்கள், உலக கோட்பாடுகள், உலகத்திற்கு விருப்பங்கள், இதெல்லாம் கொண்டு வந்து மனதை என்ன பண்ணுகிறான்? அவன் குருடாக்குகிறவனாய் இருக்கிறான். நம்புறீங்களா நீங்க அதை? கடைசியா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15 முதல் 18 வசனம் வரைக்கும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியோட மனதை கிறிஸ்துவின் மனதை போலவே என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? அவர் மாற்றம் அடைய செய்து கொண்டே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3 15 முதல் 18 வசனம் வரைக்கும் பாருங்க. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. முக்காடு எங்க இருக்கிறது? போட்டுக்கிறீங்களா? ரைட். முக்காடு எங்க இருக்கிறது? சரி. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, யாரிடத்தில் மனம் திரும்பும் போது? பைபிள் இருக்குதா? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு என்ன ஆகிறது? எங்க இருக்கிற முக்காடு பத்தி பேசுறாரு? இருதயத்தில் இருக்கிற முக்காடே எடுபட்டு போகுதுன்னா, ஹலோ, தலையில போட்டிருக்கிற முக்காடுக்கு பேர் என்னது? என்ன அடையாளம் அது? மனம் திரும்பாத விசுவாசி என்ன போட்டுக்கிட்டு இருப்பான்? என்ன போட்டுக்கிட்டு இருப்பான்? நான் சொல்லல, பைபிள் பிரகாரமே சொல்லுங்களேன். என்ன போட்டுக்கிட்டு இருப்பான்? அடையாளம் அது. நான் மனம் திரும்பவில்லை. நான் என்னவில்லை? ஆனா நான் மனம் திரும்பலங்க. நான் ஒன்னும் அதே பரிசெய்யணும், அதே வேத பார்க்கணும், அதே நியாயசாஸ்திரி மாதிரி அது அதே 10 கட்டளை கீழே வாழக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவனா இருக்கிறேன். அதனால நான் என்ன பண்றதுல மனம் திரும்புற மாதிரி ஐடியால இல்ல. அதனால இருதயத்தின் முக்காடு அகற்றப்பட்டாலும் முடியின் மேல் இருக்கிற முக்காடு என்ன பண்ணுவதில்லை, நான் கழட்டுவது இல்லை. அவர்களுக்கெல்லாம் அன்பான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க ஏன் முக்காடோடு நிப்பாட்டுறீங்க? முக்காடோடு நிப்பாட்டாதீங்க. அடுத்த லெவலுக்கு போங்க. அடுத்த லெவல் என்ன தெரியுமா? முழுசுமா மூடிக்கிட்டு வருது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். முடிய மட்டும் எதுக்கு மூடுறீங்க? ஹலோ, முடிய மட்டும் எதுக்கு மூடுறீங்கன்ற? பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அலங்காருக்கு போங்க, நிறைய கடையில் விற்கிறான். அதுக்கு பேர் பர்தாவா? அதுக்கு பேரு அடுத்த வாரத்துக்கு போட்டு வாங்க. உங்களை அலோவ் பண்றேன். நான் ஃப்ராகி அலோவ் பண்றேன்னு சொல்றோம், பர்தா அலோவ் பண்ண மாட்டேன்னா? ஒண்ணு வந்தா அந்த மாதிரி வாங்க, இல்ல இந்த மாதிரி வாங்க. ஹலோ, வசனத்தோடு எடுத்து காட்டும் போது தான் இன்னும் இழுத்து டைட்டா போடுறாங்க. எக்கார்ந்து கொண்டு என்ன பண்ணிட கூடாது. நம்ம 1000 வசனம் வரட்டும், 1000 சொல்லட்டும், நான் பிடிச்ச கலையை தானே பண்ணியிருப்பேன். நான் பிடிச்சிக்கிட்டு தொங்குவேன். தொங்குங்க, மாட்டிக்கிட்டு எப்படியாவது போங்க நீங்க. ஆனா வசனத்தை சொல்றது என் வேலை. என்னது? அங்க கவனிங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஹலோ, அந்த முக்காடு என்ன ஆகுறதா? அது கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க என்ன உண்டு? என்ன உண்டு? அங்க முக்காடு எடுத்தவர்கள் என்ன ஆக்கப்பட்டவர்கள்? விடுதலையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? அதுவும் சொல்லுங்களேன். பாட்டு பாடும் போது விடுதலையா கை தட்டலாங்க. இல்ல முக்காடு கலையும் போது இழுத்து போடணும். பாட்டு பாடுறது கை தட்டுறது நிப்பாட்டிட்டு. ஹலோ, எபிரேயர் 6 எடுக்கணும் போது முக்காடி போடு, இழுத்து போட்டு அப்படிதான் எபிரேயர் 6 எடுக்கணும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க என்ன உண்டு? நான் சொல்ற முதல்ல முக்காடுல இருந்து விடுதலை ஆகுங்க. எதுல இருந்து விடுதலை ஆகுங்க? முதல்ல பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு மத பிரகாரமான ஒரு ஒரு விஷயம். ஏன் திரும்ப சொல்றேன்?
சபைக்குள்ள வந்தவொடனே புது விசுவாசி கூட உங்களை பார்த்துட்டு முக்காடு தான் போடுறானே தவிர, ஹலோ வந்திருக்கிறவன் யார், பழைய ஆளா புது ஆளா? பாவம், அவங்க வரவங்க வந்து முக்காடு இறங்காம பாத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க முக்காடு போடுறது கரெக்டுனா ஆண்கள் ஏன் போடுறது இல்ல? ஆண்கள் ஏன் போடுறது இல்லை? மோசையின் ஆகமங்களை படிக்கும் போது எங்க இருக்குது, மோசையின் ஆகமங்களை அன்னைக்கு ஆண்கள் தான் படிச்சாங்க. படிக்கும் போது அவர்கள் ஒரு ஷால் மாதிரி தூக்கி முக்காடு போட்டுப்பாங்க. ஹலோ, காரணம் தேவனோட பிரச்சனை வெளியே இருக்குது, அவருக்கு மறைவான எடுத்துக்க வச்சுக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கும் போது இந்த முக்காடு எவ்விதத்தில் கர்த்தருக்கு கனமா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவா கனம்? இதுவா மகிமை? இயேசுவின் அன்பை வெளி கொண்டு வருது மகிமையா? நல்ல யோசிச்சு பாருங்க. உங்க இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற இயேசுவின் அன்பு மகிமையா? நீங்க போடுற முக்காடு மகிமையா? நீ கைத்தட்டு பாடுவது மகிமையா? ஹலோ, உங்க முக்காடு இழுத்து போடுவது மகிமையா? நான் பார்த்துருக்கிறேங்க, சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஆள் நான். எங்க வீட்டையே நான் நிறைய திருத்த வேண்டியதா இருக்குது. ஸ்டாலுக்கு போய் வாங்க போறோம்னா முதல்ல எங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க, கலர் கலரா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. எதுக்குன்னு கேட்டேன் நான். அது போன வாட்டி அவன் திணிச்சு விட்டான், தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி நின்று தெளிவா எதை போடுறான், எதை கரெக்டா பாக்குறான்னு போட்டு அதையும் எடுத்து போட்டான், தூக்கி போட்டேன் பாருங்க. கறி துணி கூட யூஸ் பண்ண முடியுது. இதை என் வீட்டு கறி துணி இதை விட நல்லா இருக்கும். இதை கொண்டாந்து தலையில வேற கட்டிக்கிட்டு அங்க வேற உட்கார்ந்து இருக்கிறான் நம்ம ஆள். கலர் கலரா தலையெல்லாம் கலர் கலரா மாறி, வாழ்க்கை மாறல, புத்தி மாறல, சுவாபம் மாறல, சிந்த மாறல. அதனால இனிமேல் சபையில் எந்த விசுவாசியாவது முக்காடு பார்த்தா மேலே கீழையும் பாருங்க. வெட்கம் உண்டாகும்படி சொல்லுகிறேன். பிரசங்கம் பண்ணிட்டோம்னா இனிமேல் உங்க வேலை, நீங்க பார்த்துக்கணும். அவங்கள மேலே இங்கேயும் ஒரு மாதிரி என்ன பண்ணும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, அதெல்லாம் கரெக்டாக கேட்பாங்க. கேட்டிங்கன்னா தலையில் என்னவோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரம் என்ன பண்ணிடுவாங்க, மனம் திரும்பிடுவாங்க. அவங்க முக்காடு எடுபட்டு போகும். நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் இப்போ முதல் தரையாக இருக்கும், நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இது உள்ளது இருக்கிற முக்காடை பற்றி பேசுறாரு. இது வெளியும் பொருந்தும். உள்ளது இருக்கிற முக்காடை பற்றி எதை பேசுறாரு? அன்றைக்கு அவர்கள் எல்லாம் எதை உணர்ந்தார்கள்னா, தேவன் வெளியே இருக்கிறாரு. அவருக்கு மறைவாய், அவருக்கு ரொம்ப ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாய் அந்த முக்காடை போட்டுக்கிட்டு அவரோட பிரச்சனை வெளியே இருக்குது. அவருக்கு முன்னாடி என்னை மறைத்து கொண்டு நான் வந்து தேவனை அனுபவிக்கிறேன் ஒரு நிலையில் இருந்தோம். ஆனா இதே கொரிந்தியர்ல சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறத நீங்க அறியாம இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். அதை தான் இங்கேயும் கொண்டு வரார். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு, அங்கு விடுதலை உண்டு. 18 வசனம். இப்ப இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பத்தி பேசுறார், மறுரூபமாவதை பற்றி. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. யாருடைய மகிமையை காண்கிறோம்? யாருடைய முகத்தை பார்க்கிறோம்? கர்த்தருடைய முகத்தை கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்கிறோமா? எங்க பார்க்கிறது போல பார்க்கிறோமா? எது கண்ணாடி? எது கண்ணாடி? எது கர்த்தருடைய முகத்தை காட்டுகிற கண்ணாடி தெரியுமா உங்களுக்கு? அது எது? எது? தேவனுடைய இதுதான் கண்ணாடி. இதுதான் கண்ணாடி. இதுதான் கர்த்தருடைய முகம் என்னன்னு காட்டுது. அவர் அன்பாகவே இருக்கிறான் கண்ணாடியா தான் காட்டு. அவர் முகம் என்ன புரியுதுங்களா? அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. முகத்தை எது காட்டுது? இதுதான் காட்டுது. வேதாகம் என்பது என்னது? தேவனை காட்டுகிற கண்ணாடி. உங்களை பார்த்துக்கிறது முகத்தை காட்டுது. உங்க முகத்தை காட்டுது. உங்க மூக்கு என்ன, உங்க ஸ்கின் கலர் என்ன, எதை சரி பண்ணணும், எதை சரியா செய்யணும், எல்லாத்தையும் காட்டுது இல்லையா முகம். அதே போல இந்த கண்ணாடி உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை, உங்கள் உள்ளான மனுஷனை, உங்கள் நிஜத்தான் மனுஷனை, உங்கள் மனதை எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிற கண்ணாடி. இந்த வசனத்தை படிக்கும் போதே மனம் திரும்புதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும். இந்த கண்ணாடியை பார்த்த உடனே எப்படி முடி சரியாகுது, எப்படி சரியில்லாத இடத்துல சரி பண்றீங்க. அதே போலதான் தேவனுடைய வசனத்தை ஒருத்தன் படிக்கிறான், அவர் பக்திக்கானது அல்லது கர்த்தருடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறது போல கண்டு. அடுத்த வார்த்தை வருது பாருங்க, கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால். எப்படி இருக்கிற கர்த்தரால்? சொல்லுங்க, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயலாகத்தானே? எந்த சாயல்? கர்த்தருடைய சாயலை பத்தி பேசுறாரு. ஆவியா இருக்கிற கர்த்தருடைய சாயல். சாயல்னா அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள். ஆவியா இருக்கிற கர்த்தருடைய அவருடைய சாயலாகத்தானே. அடுத்த வார்த்தையை கவனிங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிறோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் எப்படி வருது? God's work in our lives can be continual progression from the glory to glory. மகிமையின் மேல் மகிமை அடைந்து. எப்படி அடைகிறோம் அங்க அப்படின்னு அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய நன்மை,
தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய விருப்பம், இவைகளை உங்கள் மனது அறிந்து கொண்டே இருக்கும் போது, நான் சொன்னேன் இல்லையா, மெட்டபோர்சிஸ், ஒரு 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 முட்டையிலிருந்து ஒரு புழுவாக மாறி அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சியை மாறுகிற அந்த மாற்றம் இருக்குது பாருங்க. அதே போல மகிமையாயிருக்கிற கர்த்தருடைய சாயல் உங்களுக்குள்ளே வரும். எப்படி வரும்? அது இப்படிதான், மகிமையின் மேல மகிமை அடைவீர்கள். அப்படின்னா நேர்த்து இருந்த மாதிரிக்கே இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. ஏன் இருக்க மாட்டீங்க? தேவனோட முகத்தை பாக்குறீங்க. யாரை பாக்குறீங்க? நீங்க தேவனோட வசனத்தை படிக்கிறீங்களா? தேவனோட வசனத்தை கேட்கறீங்களா? தேவனோட வசனத்துக்கு உங்க வாழ்க்கையில் இடம் இருக்குதா? அதை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்ப்பதை போல கண்டு அந்த சாயலாகவே மாறுவீர்கள். எந்த சாயலாகவே மாறுவீர்கள்? சொல்லுங்களேன், தேவனுடைய சாயலாகவே மாறுவீர்கள். அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு அதுக்கு தான் இன்சிஸ்ட் பண்ணுவாரு. வடிவில் ஜோக்கே பார்த்துக்கிட்டு இருந்தா வடிவில் மேல பேசிக்கிட்டு இருப்பீங்க. இயேசுவின் வார்த்தையில கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இயேசுவின் வார்த்தையில தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இயேசு யார் என்பதை நீங்கள் கேட்கவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, you will be transformed like Jesus Christ. யாரை போலவே மாறுவீர்கள்? நீங்கள் இயேசுவை போலவே மாறு. இயேசுவை போல மாறுவதுதான் உங்களுக்கு வெற்றியும் வாழ்வையும் கொண்டு வரும். நம்புறீங்களா நீங்க? அதுதான் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் இப்படிதான் புதிதாவது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? நீங்கள் மறு ரூபமாக, வேற ஒரு தோற்றம், வேற சுவாபம், உலகத்தின் அந்த அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுடைய சாயலை கண்ட அதே போலவே என்ன பண்ணுகிறீர்கள்? நீங்கள் மாறுகிறீர்கள். நம்புறீங்களா நீங்க? அதை எழுத நிற்போம், செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல காலை வேலைக்காக நாங்களும் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சாயல் சாவை, மரணத்தை, உலகத்தை ஜெயித்த சாயல், பிசாசை ஜெயித்த சாயல், உலகத்தை மேற்கொண்ட சாயல். அந்த சாயலாக தானே நாங்கள் மாறும்படியாக, மகிமையின் மேல் மகிமையை நாங்கள் அடையும்படியாக, மறுரூபம் அடையும்படியாக நீர் எங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆபத்திலிருந்தும், எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும், பிசாசின் குணாதிசயங்களில் இருந்தும், எல்லா உலகத்தின் பண்புகளில் இருந்தும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குகிறபடியாக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டாங்க விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் இந்த உலகத்தின் கலாச்சாரங்களில் இருந்து, கோட்பாடுகளில் இருந்து, இப்பிரபஞ்சத்தின் வேஷத்திலிருந்து அவர்கள் முற்றிலும் விடுதலை ஆவார்களாக. உம்முடைய பண்புகளை, உம்முடைய சுவாபங்களை, தேவரீர் உம்முடைய சாயலை தரித்துக் கொண்டவர்களாக வாழ நீர் உதவி செய்வீராக. உலகத்தை வெறுத்து உலகத்தில் உம்முடைய சாயலை உடுத்தி கொண்டு வாழ நீர் அவர்களுக்கு வார்த்தை என்கிற கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் காண்பித்து, இவர்கள் அதை பார்த்து மகிமையாயிருக்கிற தேவனுடைய சாயலிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாற நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட மாற்றங்களை நீர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். கனத்திற்குரிய பிள்ளைகளாக, தேவரீர் உம்முடைய மகிமைக்குரிய பிள்ளைகளாக, தேவரீர் உமக்கு சாட்சியாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நீர் இவர்களை ஒவ்வொரு நாளும் நிலைநிற்க செய்வீராக. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் உம்முடைய பலத்தை, உம்முடைய ஆரோக்கியத்தை, உம்முடைய சௌக்கியத்தை நீர் அவர்களுக்கு வரப்படுகிறபடியால் ஸ்தோத்திரமானவரே. தேவரீர் சகல கிருபைகளையும், சகல நன்மைகளையும், சகல சமாதானத்தையும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தரை வைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மறுமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.